இவ்வளவு தன்னலம் பார்க்குற இவங்க தன் தேவை ஏற்பட்டுச்சுன்னா காலில் விழுந்துருவாங்க. ஹஸ்பண்ட் வந்து நார்சிஸ்டா இருக்காருன்னா, ஒய்ஃபை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டே இருக்காருன்னா, ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஒய்ஃபும் வந்து திரும்புவாங்க இல்லையா. எனக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சிச்சு, ஒய் ஷுட் ஐ கிவ் அப் அப்படின்றதும் வரும். அப்ப என்ன, எனக்கு பிடிக்குதோ பிடிக்கல அவங்க சொல்லிட்டாங்க நான் செஞ்சுதான் ஆகணும், இன்னும் சொல்ல தெரியாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம ஸ்கூல்ல இருந்தே வந்து பீப்புள் ப்ளீஸராகவே வந்து ட்ரெயின் ஆகிட்டே வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி ஹஸ்பண்ட் இருந்தால் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பேசுகிற ஹஸ்பண்டாக இருந்தால் தப்பாக தான் போய் முடியும். ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு போகிறோன்னா பையன் முதல் 3 கொஸ்டின்ஸ் என்ன கேட்கணும்? இந்த ஊருக்கு லவ் பண்ணி 2 பேரும் தனியாக உருகுறது அப்படிலாம் கிடையாது. ஒர்க் முக்கியம்னு நினைக்கிறியா, கல்யாணம் பண்ணி 1 வருஷத்துல நான் உன்னை மாற்றிடுறேன், அந்த கேர்ள் கிட்ட முதல்ல பேச வேண்டியது அது பேசணும். ஆனால் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் மேன் தான் ப்ரொவைடர் ஆஃப் த ஹவுஸ்ன்னு தான் இருக்காங்க. ஏன்னா நிறைய ரொம்ப சில்லி பிரச்சனையாக தான் எனக்கு தெரியுது. ஜென்ரேஷன் வந்து இது ஒரு நம்ம ரீல்ஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா, அது தட் குட் லீட் டு ப்ராப்ளம். எனக்கு ஒன்றும் இதுக்கே காய் முறைக்கணும், இதுக்கே சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படிதான் பொறுமையெல்லாம் கிடையாது. இப்போ நல்லா இன்ஜினியர் படித்த ஒரு பையன் ஆன்லைனில் காசு திருக்கலாம், பொண்ணுங்க பேரண்ட்ஸ் அடிக்கிறாங்க. ஆமாம், கேர்ள்ஸும் பண்ணுறாங்க, அப்பாவையும் அம்மாவையும். மெமரி லாஸ் கூட நிறைய வருது யங்ஸ்டர்ஸ்க்கு. ஓகே, கோவிட் வேக்சின் அதெல்லாம் ரொம்ப இமோஷனலான விஷயம். ஸ்கூல் பசங்களும் இப்போலாம் இந்த ஸ்கூலுக்குன்னு ஒன்று வாயில் வச்சுக்கிறாங்க. லவ் நீங்கள் ஏமாற்றிட்டல நிம்மதியாவாங்க, நான் முன்னாடியே சாப்பிட்ற மாதிரி. ஆக்சுவலாக அது ரொம்ப சூசைட் நோட்டை வந்து ஒய்ஃபுக்கு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்காரு. ட்ரெயின் முன்னாடி ஏறி இறந்துருக்காரு. ஃபாதர்ஸ் டேனா அப்பா கூட போய் விதவிதமாக வீடியோ போடுறது காட்டுறாங்க. அது வரைக்கும் மட்டும்தான் காப்பி ஆகுது. அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சோ அதை அவங்க ஓவர் கம் பண்ணி இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்றது அவங்கள வச்சு தான் நான் சொல்கிறேன். ஆணித்தரமாக சில பேருக்கு சின்ன வயசில் அப்யூஸ் ஆகிருப்பாங்க, அதோட இம்பாக்ட் வளர்ந்ததுக்கப்புறம் வரும். ஒரு பெரிய ட்ராமாவை பார்த்துருப்பாங்க, அதை அப்படியே விட்டுருவாங்க. சின்ன பிள்ளை தானே பார்த்துச்சுங்க, பட் அது உள்ளுக்குள்ள எழுதிட்டே இருக்கும். ஏன்னா ஒன்னொன்றுக்கும் ஒரு சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட். ஓகே, ஸோ யோர் அட்டென்ஷன் வில் கோ டவுன். நீங்கள் எப்படி மேம் ஃப்ரெண்டாக பார்த்தீங்க, சப்ஜெக்டாக பார்த்தாங்க? என்ன பிரச்சனைனா எல்லாருமே என்ன சைக்காலஜிஸ்ட் எனர்ஜி சென்ஸ் பண்ண முடியும். அந்த நெகட்டிவ் ஷேரிங்ல வந்து ஒருத்தவங்க என்ன இன்டென்ஷன்ல பக்கத்துல வராங்கன்னு தெரியும். கொஞ்சம் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியமான கெஸ்ட்டை பார்க்க போகிறோம். இன்னைக்கு பல பேர் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு மேம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அவங்க லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போனது, அவங்க லைஃப்பில் நிறைய அச்சீவ் பண்ணது, அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் மேமோட கான்ட்ரிபியூஷனால் ஒரு என்ரிச் என்விரான்மெண்ட் வந்து மேம் சைலண்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கெஸ்ட் யாருன்னா டாக்டர் அபிலாஷா, லீடிங் சைக்காலஜிஸ்ட் இன் தமிழ்நாடு. ஹலோ மேம், வணக்கம். வணக்கம் மேம். இந்த கரண்ட் வேர்ல்டில் வந்துட்டு இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க நிறைய லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும், நிறைய பக்கத்தில் இருக்கிற ஒரு கார் வாங்கலாம் சரி, ஒரு வீடு வாங்கலாம் சரி, இல்லை ஒர்க் அட்மாஸ்பியர்லையும் சரி, நிறைய கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து லைஃப்பில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஃபீல் பண்ணணும்னா இம்மீடியட்டாக அவங்க என்ன மேம் பண்ணணும்? நீங்கள் கேட்குறது ரொம்ப நியாயமான கேள்வி. எஸ்பெஷலி இப்போ கடந்த 20 வருஷமாக தான் நம்ம இந்த சேஞ்ச் பார்க்க முடியுது. எது பண்ணாலுமே கண்டென்ட் இல்லாமல் இருக்காங்க, எது பண்ணாலுமே அந்த கிராட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அது ஏன் அது நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து காம்படிஷன் அண்ட் பியர் ப்ரெஷர். ஸோ பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கிட்டா நான் வாங்கி ஆகணும், நான் வாங்கலைன்னா நான் இன்ஃபீரியர் அப்படின்றது. ஸோ நீங்கள் அல்டிமேட்டாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருக்குன்னா, குவாலிட்டி ஆஃப் பீப்புள்ன்றது போயிடுச்சு. ஓகே, குவான்டிட்டி ஆஃப் திங்ஸ்ன்றது வந்துருச்சு. ஓகே, ஸோ எப்போ வந்து நீங்கள் ஒரு மனுஷனுக்கு அவனுடைய குவாலிட்டிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையோ, ஆட்டோமேட்டிக்காக யூ ஸ்டார்ட் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு திங்ஸ். ஸோ ஒரு ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே யார் ரொம்ப லாயலாக இருக்காங்களோ, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்கள தான் ஸ்கேப் கோட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கள பலிகடாவாக மாற்றி அவங்க மேலே எல்லா பிளேமும் போட்டு சீக்கிரம் ஃபயர் பண்ணணும்னா கூட யாருன்னு பார்த்து அவங்கள தான் தூக்குவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ இது ஏன் நடக்குதுன்னா, எனிஒன் ஹூஸ் ஹேவிங் அ குவாலிட்டி அவங்கள வந்து சரியாக ரெக்கக்னைஸ் பண்ணுறது இல்லை சொசைட்டி. அப்போ எல்லாரும் என்ன லேர்ன் பண்ணிக்கிறாங்க, why should I show quality instead I can show quantity. இப்போ வந்து அப்போ அந்த ஆஃபீஸ் அட்மாஸ்பியரில் வந்து அவன் ரொம்ப குவாலிட்டியாக நியாயமாக இருக்கணுமா, அப்படி இல்லைன்னா நம்ம ஆப்பர்ச்சுனிஸ்டிக்காக இருக்கணுமா, இல்லை நம்ம டபுள் கேமரா அந்த மாதிரி இருக்கணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் வருதுல்ல. நிச்சயமா அடாப்டபிலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி தேவைதான் எந்த ஒர்க் பிளேஸ்லையும். ஆனால் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்குறோன்றது இருக்கு, ப்ரையாரிட்டைசிங் எதுன்றது ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தவங்களுடைய செல்ஃப் அந்த பர்சனாலிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அஸ் அ கலெக்டிவாக பார்த்தீங்கன்னா
ஒரு சொசைட்டியா அதுதான். ஓகே. ஒரு வளர்ற சொசைட்டியா இல்ல சேச்சுரேட்டட் சொசைட்டியா இல்ல பின்னோக்கி போற சொசைட்டியான்றது ஒவ்வொரு யூனிட்டும் ஒவ்வொரு மனுஷனும் தான். ஓகே. சோ ஒவ்வொருத்தனுடைய எண்ணமுமே வந்து தான் மட்டும் முன்னேறணும்ன்ற ஒரு போட்டி மனப்பான்மையில இருந்தா as a society அது டெவலப் ஆகும். சோ கலெக்டிவா இருக்கணும்னு சொல்ல வரீங்க. நிச்சயமா இருக்கணும். ஓகே. அப்ப உங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வந்து மேம் நான் வந்து என்னதான் எப்பவும் ஸ்கேப் கோட்டா பண்றாங்க அப்படின்னா நான் கொஞ்சம் அடுத்தது நானும் சில வேலைகள்லாம் பார்க்கணும் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னா உங்க அட்வைஸ் என்னவா இருக்கு மேம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஊர்ல அசர்ட்டிவ்னஸ்ன்றது ரொம்ப குறைவு. நோ சொல்ல தெரியாது. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம ஸ்கூல்ல இருந்தே வந்து பீப்புள் ப்ளீசராகவே வந்து ட்ரெயின் ஆயிட்டே வந்துட்டோம். ஸோ டீச்சருக்கு பெட்டா இருந்தா ஈஸியா நெக்ஸ்ட் லெவல்ல போயிடலாம். ஒரு ஸ்கிட்ல கூட அவங்க செலக்ட் பண்ணுவாங்க, நீ முன்னாடி வா அப்படின்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, முன்னாடி உட்காருப்பான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கும்னு. அதனால we are used to people pleasing. அதை முதல்ல மாத்தணும். ஏன்னா பீப்புள் ப்ளீசிங் இனிஷியலி ஓகே, அடுத்தவங்களுக்கு நம்ம ப்ளீஸ் பண்றது. ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும், நமக்கு பிடிக்காததை செய்ய சொல்லும் போது we won't be able to say no. ஓகே. சப்கான்ஷியஸா நோ சொல்ல தெரியாது, சொல்லவே வராது. அப்ப என்ன, எனக்கு பிடிக்கதோ பிடிக்கல அவங்க சொல்லிட்டாங்க நான் செஞ்சுதான் ஆகணும், செய்யலன்னா அவங்க கோச்சுக்குவாங்க, அவங்களுக்கு முகத்தொடி பாடணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை முதல்ல ஸ்டாப் பண்ணணும். யூஸ் யுவர் ஓன் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்ஸ்டிங்க்ட். இந்த இடத்துல பண்ணணுமா பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னா சே நோ. அது எத்திக்கலாவும் தப்பா இருக்கலாம், இல்ல மாரலாவும் தப்பா இருக்கலாம். அப்ப யூ ஹேவ் ஆல் த ரைட்ஸ் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் யுவர் செல்ஃப்ன்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும். அப்ப அந்த ஸ்கேப் கோட்டிங் ப்ராப்ளம் வராது. புரியுது. சோ அது இங்க ஃபில்டர் ஆயிடுது, அவாய்ட் ஆயிடுது. ஆமா. இந்த அகைன் இந்த கொஸ்டினும் வந்து கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்ப கரண்ட் வேர்ல்ட்ல வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து சரி அண்ட் கொஞ்சம் 35+ம் சரி இந்த நார்சிசம் ஆட்டிடியூட் வந்து இருக்கு. எதுவாக இருந்தாலும் தனக்கு தனக்கு தனக்கு. இது வந்து கரெக்டா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேள்வியோட கண்டினியூட்டியா தான் இது வரும். நார்சிசம்ன்றது நம்ம ஃபேமிலியை பார்த்துட்டு போறோன்ற அளவுக்கு கூட போகாது. என்ன மட்டும்தான் நான் பார்த்துக்கணும் தான் வரும். அதனாலதான் நிறைய ஃபேமிலிஸ் பிரேக் ஆகுறது இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டியால பிரேக் ஆகும். ஏன்னா they won't even care about wife or children. Okay. நான் individual எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும், எனக்கு வேலைக்கு சாப்பாடு வேணும், எனக்கு சௌகரியங்கள் இருக்கணும், I don't care about you people. அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறது. அது ஏன் வருது ஒரு மனுஷனுக்குன்னா, ஒண்ணு அது பர்சனாலிட்டி, அது பிறவியில வர்றது இல்ல கத்துக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து ஒரு பர்சனாலிட்டி எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா நேச்சர் அண்ட் நர்ச்சர் 50-50 சொல்லுவோம். நேச்சர் அண்ட் நர்ச்சர். ஆமா, நேச்சர்ன்றது ஜெனட்டிக்கா வருது, நர்ச்சர்ன்றது அவங்க பார்த்து கத்துக்கிட்டு அவங்க எப்படி வளர்க்கப்படுறாங்களோ வருது. அவங்க பகுத்தறிவு, அவங்களுடைய whatever experience they've gone through their life. So இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது அவங்களுடைய சூழ்நிலை, இப்ப நான் கத்துக்கிறது வந்து என்ன நம்ம தலை காப்பாத்திக்கணும், I don't care about others, இதே ஆட்டிடியூட்லயே நான் வாழ்ந்துட்டு I become a narcissist personality. So அது வந்து சோகத்திலயும் வரலாம், இல்ல ரொம்ப வந்து pampered childம் அப்படி பண்ணுவாங்க. எனக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சிச்சு, why should I give up அப்படின்றதும் வரும். சோ ஆனா இந்த நார்சிசம்ன்றது டெஃபினட்டா தப்பான விஷயம். கூட இருக்கவங்களுக்கு இவங்க ஜாலியா இருந்துருவாங்க, இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஹர்ட் பண்ணுவாங்க. என்னன்னா சப்போஸ் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஹஸ்பண்ட் வந்து நார்சிஸ்டா இருக்காருன்னா ஒய்ஃபை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டே இருக்காருன்னா ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஒய்ஃபும் வந்து திரும்புவாங்க இல்லையா. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, எதுக்கு நான் கூட வாழணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னா டக்குனு காலில் விழுந்துருவாரு. அப்ப இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்னு சொல்ல வரீங்க? இந்த ஆட்டிடியூட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு, பட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சஸ்டெயின் ஆகாது. ஏன்னா இது பர்சனாலிட்டி இருந்தாதான் சஸ்டெயின் ஆகும். அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப இவ்வளவு தன்னலம் பாக்குற இவங்க தன் தேவை ஏற்பட்டுச்சுன்னா காலில் விழுந்துருவாங்க, போவாங்க. ஏன்னா அல்டிமேட்டம் நீ என் கூட இருக்கணும், அதுக்கு நான் எந்த அளவும் போறேன். அதான் நார்சிசம். சினிமால வந்து ஒரு வர்ஷிப்பிங்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. அந்த காலத்துல வந்து எம்ஜிஆர் சார் வந்து அப்படியே கிட்டத்தட்ட கடவுளா பார்ப்பாங்க, வீட்லயே போட்டோ எல்லாம் இருக்கும். அடுத்தது சூப்பர் ஸ்டார் வந்தாங்க, அடுத்தது விஜய் சார் வந்தாங்க, இப்போ ஈவன் அஜித் சாரையும் சரி. அந்த மாதிரி ஒரு வர்ஷிப்பிங் ஆட்டிடியூட் இருக்குல்ல. இப்போ இந்த ஃபியூச்சர் ஜெனரேஷன் ஹீரோஸ்க்கு இந்த மாதிரி நடக்குமா, இல்ல அந்த வர்ஷிப்பிங் ஆட்டிடியூட் முடிஞ்சிருச்சா? குறையும், டெஃபினட்டா அந்த அளவு இருக்காது. ஏன்னா பீப்பிளோட இன்னசென்ஸ் அது. previous generation. ஆமா, they are so innocent. அவங்க வந்து ஐயோ அவர் அவங்க அம்மாவுக்காக இப்படி அழறாரே அப்படின்றப்ப they will get carried away. இல்ல ஒரு ஐகானிக் ஃபிகர் ரஜினி சார் வந்து இந்த கீழ இந்த சோஷியல் மீடியா லைக் யூ செட் கமெண்ட்ஸ்ல பார்த்தா திட்டுறாங்க. இவரு நீங்க எம்ஜிஆர் காலத்துலயும் அப்படி கீழ கமெண்ட்ஸ் இருந்தா அங்கேயும் பாருங்க, அங்கே இருந்திருக்கும். அப்ப இல்ல கமெண்ட் அதான். see people are of different nature. அவங்க ஒரே
யுனானிமிட்டியா போவே மாட்டாங்க. யுனானிமிட்டி பிரச்சனையே பிரச்சனையே இல்ல. எப்பவுமே இங்க 2 கட்சி தான் இருக்கும். கட்சின்னு பாலிடிக்ஸ் இல்ல, எதுலயுமே 2 கட்சி இருக்கும். இப்படியும் இருப்பாங்க, அப்படியும் இருப்பாங்க. கடவுளை பிடிக்கும்னு சொல்றவங்க இருக்காங்க, பிடிக்கலன்னு சொல்றவங்களும் ஒரு குரூப் இருக்காங்க. அதனால எல்லாத்துலயுமே 2மே இருக்கும். இந்த வர்ஷிப்பிங் ஆட்டிடியூட், இந்த கல்ட்னு சொல்லுவோம், கல்ட் பிஹேவியர், கண்ணை மூடிட்டு அவர்தான் கடவுள் அப்படின்றது. அது ஏன் வருதுன்னா, என் லைஃப்ல நடக்கிற பிரச்சனை மாதிரி ஒரு பிரச்சனையை அங்க காமிச்சு அங்க ஒருத்தர் தட்டி கேட்கும்போது he becomes my god, because I cannot do it and no one is doing that for me. அங்க அவர் பண்றாரு, அப்ப அவர்தான் வந்து என் கடவுள். அது அந்த குவாலிட்டி குறைஞ்சிட்டே வர 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 இங்க இருக்கிற இன்னசென்ஸும் குறைஞ்சிட்டே வர வர வந்து people are marching towards intelligence ன்னு சொல்லாம இல்ல they are aware ன்னு சொல்லாம it's a growing attitude ன்னு சொல்லாம இது எப்படி they are too busy for all this ன்னு சொல்லலாம். ஓகே ஓகே. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த இமோஷனல் கனெக்ட் யார்கிட்டயுமே வச்சுப்போ, ஒய்ஃப் கிட்டயும் அம்மா அப்பா கிட்டயுமே வச்சுக்கலன்னா ஓகே ஹீரோ கிட்ட எங்க வைக்கிறது? கேர்ள் சைல்டு டீனேஜர்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வளங்க, அவங்கள வந்து ரொம்ப போல்டாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க பேரண்ட்ஸ். அவங்க வந்து ஒரு மேரேஜ் அந்த ஃபேஸ் வரப்போ ஒரு ரெபல் ஆட்டிடியூடில் இப்போ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சென்சஸ் சொல்லுது. நிறையா டிவோர்ஸ் இதெல்லாம் வரதுக்கான ஒரு ரீசனாக இருக்குன்னு. அப்போ இது என்ன கொஸ்டின் வருதுன்னா, ஒரு டீனேஜர் கேர்ளை வந்து நிஜமாலே ஒரு பேரண்ட்ஸ் வந்து எப்படி நர்ச்சர் பண்ணுவேன்? பேரண்ட்ஸ் பண்ண மிகப்பெரிய தவறு ஓவர் பேம்பரிங். ஓகே. இன்னொன்று ஓவர் ப்ரொடெக்டிவ். ஸோ என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு அப்பா விட்டா போதுன்ற ஒரு ஆட்டிடியூட் வந்துடும். ஓகே. எங்க வீட்டில் தான் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க, இப்போ ஐ கேன் டூ எனிதிங் ஐ வாண்ட் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் வரும். அது வந்து ஒரு புது இடத்துல செட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், அந்த குழந்தைகளுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா இம்மீடியட்டாக நோ சொல்கிறதுக்கும் இப்போல்லாம் குழந்தைங்க கற்றுக்குறாங்க. லைக் இஃப் யூ டோன்ட் மை வே ஆர் ஹைவே, அந்த மாதிரி என்னோட வழிக்கு நீ வரலன்னா ஐ டோன்ட் வாண்ட் இட் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடு இன்னைக்கு இருக்க பெண்களுக்கு இருக்கு. இது ரெண்டும் ஏன் பெற்றோர் வந்து சொல்லித்தர மறுக்கிறாங்க இல்லை மறக்கிறாங்கன்னா, வீட்டு வேலை செய்கிறது, அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, நல்ல பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் வந்து எந்தெந்த வயசில் சொல்லித்தரணுமோ அது சொல்லித்தர மறந்துடுறாங்க. ஓஹோ ஓகே. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு மினிமம் என்னென்ன தெரிஞ்சிருக்கணும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே தான் சொல்கிறேன், நோ ஜெண்டர் பயஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு காஃபி, என்னோட கசின் கிட்ட கேட்டால் எனக்கு சுடு தண்ணி வைக்கிறது, அதுதான். ஸோ நீங்கள் உங்களை பார்த்துக்கிற அளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? பட் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியல, ஏன்னா எல்லாமே அப்பா அம்மாவே பண்ணிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு திடீர்னு கொண்டு போய் நீங்கள் ஒரு இடத்துல விட்டு நீ தான் இன்னைக்கு நாளையிலேருந்து நீ காஃபி போட்டு சமைக்கணும்னு சொல்லும்போது it's too much for me. இல்லை, என்னோட ஃப்ரெண்டே ஒருத்தர் ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்காரு. அவர் வந்து ஒரு நாள் ஒழுங்காக காஃபி போடலன்னா ஒய்ஃப் வந்து அன்னைக்கு அவ்வளோ திட்டுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி ஹஸ்பண்ட் இருந்தால் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பேசுகிற ஹஸ்பண்டாக இருந்தால் தப்பாக தான் போய் முடியும். ஸோ அப்போ என்னதான் சொல்லி குழந்தைங்களை வளர்க்குறதுனா எல்லாமே சொல்லி தரணுங்க. நல்லது கெட்டது கஷ்டமும் தெரியணும். அதே மாதிரி வீட்டில் பண கஷ்டத்தையும் சொல்லுங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து பெரிய கடன் இருக்கும், ஆனால் புள்ள கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்க. அது டீனேஜ்ல இருந்து சொல்ல ஆரம்பிச்சிடலாம். அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு தெரியணும்ல, வேல்யூ ஆஃப் மணி தெரியணும், வேல்யூ ஆஃப் பெயின் தெரியணும், இமோஷனல் கனெக்ட் தெரியணும். இப்போ நிறைய பேர் அப்படியே இமோஷனலி டிட்டாச்சாக இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா, நான் வளர்ந்துட்டேன்ப்பா, நான் போறேன், ஓகே நீ பாத்துக்கோ, அந்த ஃபாரின் ஆட்டிட்யூட். ஆமா, டிஸ்கனெக்ட் ஆயிக்கிறாங்க. நம்ம முன்னாடி ஜெனரேஷன், ஈவன் நம்ம ஜெனரேஷன் கூட ஓரளவுக்கு எப்படி இருக்கும்னா, ஐ ஹேவ் டு டேக் கேர். என்ன வளர்த்தவங்களுக்கு நான் நன்றிக்காகவாது திருப்பி நான் அவங்கள பாத்துக்கணும் பிற்காலத்துல. இன்னைக்கு அது இல்ல. ஓகே, ஏன் வாழ்க்கையை நான் பார்க்க வேண்டாம். சோ அப்ப they are losing their integrity ன்னு சொல்ல வரீங்க. இன்டெகிரிட்டியும் போகுது, அந்த அட்டாச்மென்ட்டும் போகுது. இது என்ன ஆகுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஜெனரலைஸ் ஆகி அவங்க வீட்டுக்குள்ளேயும் வருது. ஓகே, ஹஸ்பண்ட் வைஃப் குள்ளேயும் வருது. எப்ப அப்பா அம்மாவை பார்த்து அங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னு சொல்ல வரீங்க. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், ஏன்னா அதுதானே அவங்க பர்சனாலிட்டி. அவங்க வேணும்னு பண்றாங்க நான் சொல்லல. ஓவர் த டைம் ஃப்ரேம் தே ஆர் சேஞ்ச்ட் இன்டு a person. அது அப்ளை பண்ணும்போது எல்லா இடத்துலயுமே அவங்க டிஸ்கனெக்ட் ஆவாங்க. எங்கேயுமே அவங்களால ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால தான் நிறைய லவ் ஃபெயிலியர்ஸ் நடக்குது. இப்போ இருக்கிற லவ் ஃபெயிலியர்லாம் வந்து இந்த உருகி லவ் பண்ணி 2 பேரும் தனியா உருகுறது அப்படிலாம் கிடையாது. திடீர்னு லவ் பண்றாங்க, திடீர்னு பிரிஞ்சிடுறாங்க, அவ்வளவுதான். அங்க பெருசா ஒன்றும் ரீசன் இல்லை. சம்டைம்ஸ் நாங்க கேட்பேன், இங்க வருவாங்க கிளினிக்கை வந்து இப்பெல்லாம் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, அவங்க லவ் ஃபெயிலியரை டிக்ளேர் பண்ணிக்கிற இடம் நான் சொல்லிடுறேன், பிரேக்கப் ஸ்பாட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு. சோ என்ன பிரச்சனை கேட்டா அது ஒரு பிரச்சனையாவே இருக்காது. இதுக்கு எதுக்கு பிரேக்கப்ன்ற மாதிரி தான் நமக்கு தோணும். மேம் அப்படி பொதுப்படையே என்ன மேம் பிரச்சனை? ஒண்ணுமே இல்லை, அவங்க சொல்றது வந்து பொசசிவ்னு ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க. பட்
they don't want to be questioned. ஓ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தா ஆப்வியஸ்லி யூ வில் பி क्वेश्चन. எங்க போன 2 நாள் எங்க ஆளே காணோம்ன்றது கேட்பாங்க தான். அப்சல்யூட்லி. என்ன கேள்வி கேட்க நீ யாரு அப்படின்றது வருது. அதுக்கு பேரு பொசசிவ்னு ஈஸியா எஸ்கேப் ஆயிக்கிறாங்க. இப்போ இன்னொரு பிரச்சனை என்னன்னா இந்த எக்ஸ்போஷர் நிறைய வந்துருச்சு ஆன்லைன் எக்ஸ்போஷர்ன்றனால people get to know a lot of terms. அதனால எதுக்கு எதை வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஒருத்தவங்க சும்மா மூஞ்சி சோகமா இருந்தா யூ கேன் சே சேடா இருக்காங்க, இல்ல டிப்ரெஷன்ல இருக்காங்க, அப்படியே நீங்க எதுனா சொல்லலாம் இல்லையா, லேபிள் பண்ணிடுவாங்க. லேபிள் பண்றாங்க. அப்ப இந்த எக்ஸ்ட்ரீமா தான் லேபிள் பண்றாங்க. அவர் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்காரு அப்படின்றாங்க. அவருக்கே கன்ஃபியூஸ் ஆகும், சும்மா தானே உட்கார்ந்தோம் நம்ம டிப்ரெஸ்டா இருக்கோம் போல இருக்குன்னு. அந்த மாதிரி இந்த பொசசிவ்ன்ற வேர்டு, அதுக்கப்புறம் வந்து பேரனாய்டு, சந்தேகப்படுறாங்க, எல்லாமே எக்ஸ்ட்ரீம் தான் போறாங்க. பட் அந்த காலத்துல இருந்திருக்கே சந்தேகப்படுற ஆட்டிடியூட் இருக்கும். அது உண்மையிலேயே சந்தேகப்படுறதுக்கு கொடுக்கலாம். நான் என்ன சொல்றேன், இந்த டிகிரி ஆஃப் பிஹேவியர் இருக்கு இல்லையா, யார் அவன் கூட என்ன பேசுற அப்படின்னு கேட்கறதுக்கும் டெய்லி போன் எடுத்துடணுன்றதோ இல்ல பின்னாடியே ஃபாலோ பண்றதோ நீ அவன் கூட பேசின நான் பார்த்தேன்னு சொல்றதுக்கோ வித்தியாசம் இருக்கு. ஓகே. ஸோ ஒரு இன்சிடென்ட்டுக்கு வி கான்ட் லேபிள் சம்படி. நமக்கு கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அண்ட் ஒரு ரெப்பிட்டேட்டிவாக இருக்கணும். ஆனால் இப்போ இருக்கிறவங்க டக்குன்னு, ஏன்னா டு மை நாலேஜ் ஐ ஹவ் நோட்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிடுறாங்க, அப்புறம் தான் அதுக்கு ரீசன் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, இது நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அகெயின் பியர் ப்ரெஷர். Okay. When someone says my boyfriend or girlfriend is like this and when mine is not like that, I want to change. Okay. ஸோ அங்கே லாயல்ட்டி இல்லை. ஓகே, எனக்கு வந்து பெஸ்ட் வேணும். அகெயின் வந்து அங்கே நாசிசம் வருது, என்னை பற்றி தான் எனக்கு கவலை, அவங்கள பற்றி எனக்கு தேவையில்லை. இன்னொரு வேடிக்கை என்னன்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அந்த பர்சன்ஸ் டூ குட் அண்ட் ஐ டோன்ட் டிசர்வ் தட் பர்சன். ஓகே, இது ஒரு ரீசனாகவும் சொல்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. எல்லாத்துக்கும் முக்கியம் வந்து இன்டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை இல்லை. அடுத்தது இம்பேஷன்ஸ், பொறுமை இல்லை. இன்னைக்கே முடிவு சொல்லணும்னு அவசியம். 2 நாள் காய போட்டா அதுவே சரியாயிடும், ஃபிக்ஸ் ஆயிடும். ஆமா, ஆனா அந்த பொறுமை இல்ல. இப்போ நம்ம எல்லாம் வந்து சின்ன வயசுல ஏதாவது ஒண்ணு உடைஞ்சிச்சுன்னா we will try to fix it. Absolutely. ஒரு பென்சில் பாக்ஸ் உடைஞ்சிச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ண பார்ப்போம். 2 நாள் இல்ல வீட்ல பேரண்ட்ஸ் திட்டுவாங்க. ஆமா, அது பயம் இருக்கும். அதனால எப்படியா சரி பண்ணி அதை ஓட்டணும்னு தான் நம்மளுடைய எண்ணம் இருக்கும். பட் இன்னைக்கு இருக்கவங்க பென்சில் பாக்ஸ் லைட்டா வீரல் விட்டா கூட அடுத்தது உடைய போது தூக்கி போட்டுறாங்க, அடுத்ததை வாங்கிடலாம் அப்படின்னு. அந்த மென்டாலிட்டி இப்போ ரிலேஷன்ஷிப்புக்கும் வந்து ஒரு பொண்ணோ இல்லை ஒரு பையனோ லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுவது எப்படி? அவங்களுக்குள்ள வந்து மென்டல் கம்பேட்டபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா 2 பேருமே நல்லவங்களா கூட இருக்கலாம், ஆனா அந்த 2 நல்லவங்களுக்கும் ஒத்து வராம கூட இருக்கலாம். ஓகே, நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் வந்து அவனுடைய வாழ்க்கையில சொந்தக்காரங்களால நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கலாம். ஒரு பொண்ணு ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில சொந்தக்காரங்களாலேயே வளர்க்கப்பட்டவளா இருக்கலாம். இப்போ இவங்க 2 பேரும் ஒரு வீட்டில் இருக்கும்போது இந்த பையன் என்ன சொன்னா, சொந்தக்காரங்க என் வீட்டுக்கு வராங்க, நல்லா என்டர்டெயின் பண்ணாத அப்படின்னுவான். அவன் என்ன சொல்ல, ஏ ஐ எம் யூஸ் டு திஸ், இதான் என் ஃபேமிலி, எல்லாரும் வருவாங்க போவாங்க. அங்கே கிளாஷ் ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இது என்ன ஆகுது, ரொம்ப ஆணித்தரமாக பிடிச்சிக்கிறாங்க. இப்போ முன்னாடியும் இது இருந்திருக்கலாம், நீங்கள் கேட்கலாம் ஏன் முன்ன ஜென்ரேஷன்ல இல்லையா, அது இருந்திருக்கலாம், விட்டு கொடுப்பாங்க. ஓகே, திஸ் இஸ் மீ, என் சொந்தக்காரங்கள நான் கூப்பிடல, நீ கூப்பிட்டுக்கமா, தட் இஸ் அப் டு யூ. பட் இப்போ வந்து ஏன் ரூல், நான் சொல்றதுதான் நடக்கணும் அப்படின்னு நடக்குது. ஓகே, அப்போ இந்த ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே வந்து இது ஒரு கேள்வியாக இருக்கு மேம். என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு போகிறோன்னா பையன் 3 கொஷின்ஸ் என்ன கேட்கணும், அப்புறம் ஒரு பொண்ணு அந்த பையனை பார்க்க போகிறான்னா 3 கொஷின்ஸ் என்ன கேட்கணும். அந்த கேர்ள் கிட்ட முதல்ல கேட்க வேண்டியது, ஆர் யூ ஃபோர்ஸ்ட் இன்டு திஸ் மேரேஜ்? ஏன்னா இந்த காலத்தில் நிறைய பெண்கள் கல்யாணம் வேணான்றாங்க. ஓகே, எங்க அப்பா அம்மா சொன்னாங்கன்னு வந்து நிக்கிறேன். ஓகே, இல்லாட்டி because of previous ex why? ஆமா, for so many reasons they want to be independent also. பட் அப்பா அம்மாக்கு வந்து சொசைட்டி பாக்குது, உன்னை எப்படியாவது நாங்க கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா எங்க டியூட்டி முடிஞ்சிச்சுன்ற ஆட்டிட்யூட்ல புஷ் பண்ணுவாங்க. சோ முதல்ல அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் பேஸ் ஃபவுண்டேஷன் क्वेश्चन. சோ உங்களுக்கு உண்மையிலேயே விருப்பமான்னு கேட்டுக்கோங்க. அடுத்தது ரொம்ப லைட் ஐஸ் பிரேக் பண்ணுங்க. நீங்க எடுத்த உடனே சிவியர் क्वेश्चन கேட்டீங்கன்னா பொண்ணு பயந்துருவாங்க, பையனும் பயந்துருவாங்க. என்ன இன்டர்வியூ செஷன் மாதிரி இருக்குன்னா ரொம்ப லைட்டா கேட்க. சரி, லைட் क्वेश्चनனா என்ன மாதிரி மேம்? லைட் क्वेश्चन அவங்களுடைய லைக்ஸ் கேளுங்க, அதை வச்சு நீங்க அசியூம் பண்ணிக்கலாம் சில விஷயங்கள். ஓகே, அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து சினிமா பார்க்க ரொம்ப பிடிக்கும், ரொம்ப என்டர்டெயின்மென்ட் பிடிக்கும், என்ன கைண்ட் ஆஃப் பர்சனாலிட்டின்னு சொல்லிட்டு டிரைவ் பண்ண முடியும். ஓகே ஓகே. அண்ட் 3வது விஷயம்
ஃபியூச்சர் அவங்க எப்படி எடுத்துகிட்டு போகணும், எதை நோக்கி அவங்க போகிறாங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சில பேர் வந்து ஒர்க் வைஸ் ரொம்ப ஆம்பிஷியஸாக இருப்பாங்க. நான் வந்து சீக்கிரமே இந்த பொசிஷனுக்கு போகணும். சில பேர் வந்து எனக்கு அப்படிலாம் இல்லை, ஹாப்பியாக ஃபேமிலி ரன் பண்ணால் போதும், இத்தனை குழந்தைங்க இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த கேள்விகள் 2 பேருக்குமே இது வந்து பொதுவானது தான். பட் எங்கே பிரச்சனை வருதுன்னா, இன்னைக்கு அவங்க அப்படி சொல்கிறாங்க, நாளைக்கு நம்ம அவங்கள திருத்திடலான்னு நினைக்காதீங்க. ஓகே. நிறைய பேர் பண்ற மிஸ்டேக், நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க நினைக்க கூடாது. இல்ல இவங்க என்ன நினைப்பாங்க, ஓ இன்னைக்கு நீ வந்து ஒர்க் முக்கியம்னு நினைக்கிறியா, கல்யாணம் பண்ணி 1 வருஷத்துல நான் உன்னை மாத்திடுறேன். மேரேஜ் கிட்ட போறப்ப எனக்கு என்னமோ செட் ஆகல அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? இல்ல அவங்க 2 பேரும் கொஞ்சம் ஓவர் போர்ட் போயிடுறாங்க, அதான் பிரச்சனை. ஓகே. ரொம்ப பேசுறது, 24 மணி நேரம் பேசுறது, அப்ப ஒண்ணுமே இருக்காது, எல்லாமே முடிஞ்சிரும். எம்டி ஆயிடுதுன்னு சொல்றீங்க. எம்டி ஆயிடுது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க பேசும்போது என்ன இப்படிலாம் பேசுறாங்க, ஏன்னா they have a choice. டீவியேஷன்ஸ் இருக்குன்னு சொல்ல வரீங்க? டீவியேஷன்ஸும் இருக்கு, சாய்ஸும் இருக்கு. இப்போ கொஞ்சம் பேசிட்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அது டைவர்ஸ்ல போய் முடியும். ஆமா. இது வந்து இங்கே ஓகே. பொண்ணு வந்து பையனை 3 கொஸ்டின்ஸ் இது கேட்கணும், அதுல கொஞ்சம் எவாலுவேட் பண்ண முடியும் பையனை பத்தி அப்படின்னா, பொண்ணு வந்து பையன்கிட்ட என்ன கேட்கணும்? அகெயின் முதல் கேள்வி, ஆர் யூ ஃபோர்ஸ்ட் இன்டு திஸ் மேரேஜ், இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணுறீங்களா? ரெண்டாவது, கேரியர் வைஸ் நீங்கள் இப்போ எதை நோக்கி போயிட்டுருக்கீங்க, இப்போ கரண்ட்லி நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்க? ஏன்னா எப்பவுமே இந்த மேட்ரிமோனியில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நிறைய ஃபேக்கிங் நடக்குதுங்க. அப்படியா? நிறையா நடக்குது. அவங்க அங்கே போடுறது வேற, சொல்கிறது வேற, பையன் உண்மையிலே பண்ணுறது வேற. ஓ ஓகே. ப்ரொஃபஷனல் லெவலில் ப்ரொஃபஷனல் லெவலில். ஸோ டேக் இட் ஃப்ரம் த ஹார்ஸ் மவுத். கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது அவருடைய வசதிக்காக இல்லை, அவருடைய ஜெனினிட்டிக்காக. ஓகே. இப்பவே உண்மையை சொல்லாதவர் பின்னால என்ன உண்மையை சொல்ல போறீங்க? அதனால அதை நீங்க கேட்டுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு தேவை வந்து செக்யூர்ட் ஃபீல், ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் த மேல் பார்ட்னர் இல்லையா? ஸோ அது கிடைக்கணும்னா யூ ஹேவ் டு நோ தட். மூணாவது கேள்வி, என்ன மாதிரியான ஃபேமிலி அவங்க பார்க்குறாங்க, லைக் ஜாயிண்ட் ஃபேமிலியா, தனியா இருக்கணுமா? ஏன்னா இதுவும் இந்த காலத்துல ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகுது. இன்னொன்று வந்து எந்த ஊர்ல இருக்க போறாங்க. ஒருத்தவங்க ஒரு ஊர்ல வேலை செய்யறாங்க, இன்னொருத்தவங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு பேஷண்ட், ஒருத்தர் வந்து அவர் வந்து கோயம்புத்தூர், பொண்ணு வந்து பெங்களூர்ல வேலை செஞ்சாங்க. இவங்களா நினைச்சுக்கிட்டாங்களா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இங்க வந்துருவ, நீ இங்க வந்துருவேன். ஓகே. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. ஓகே. அவங்க அந்த செப்பரேஷன் ஐ கான்ட் லீவ் மை ஜாப் அப்படின்றது 2 பேருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்ன பண்றது, தனித்தனியா வாழணுமா, எவ்வளவு நாள் வாழ போறோம், இது நம்ம நினைக்கவே இல்லையே, திஸ் வாஸ் நாட் இன் த பிளேட். அப்போ இதை முன்னாடியே பேசிருங்க, நம்ம எங்க இருக்க போறோம், எப்படி செட்டில் ஆக போறோம்ன்றத பேசிருங்க. இப்போ வந்து இந்த கேர்ள் வந்து அந்த பையன்கிட்ட ஜாப் என்ன அதெல்லாம் கேட்குறப்ப பையனுக்கு கொஞ்சம் ஈகோ ட்ரிகர் ஆகுதா? ஏன்னா இதே கேள்வி வந்து நீங்கள் பையனுக்கு வந்து லைக்கிங்ஸ் என்ன, டிஸ்லைக்ஸ் என்ன, உங்களுடைய டேஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. இந்த பக்கம் வரப்போ ஜாப் என்ன அதுன்னு கேட்குறப்ப அது ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக அது மாதிரி சவுண்ட் ஆகாதா? ஆகாது. ஏன்னா இன்னமும் நம்ம ஊர்ல ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கு. நீங்க சொல்ற ஹவுஸ் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப மைக்ரோ மைனாரிட்டி தான் இன்னைக்கு டேட்ல. அதை நான் தப்புன்னு சொல்ல, இட்ஸ் வெரி ஹெல்த்தி, வந்தா சந்தோஷம் தான். ஆனா மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கும் மேன் தான் ப்ரொவைடர் ஆஃப் த ஹவுஸ் தான் இருக்காங்க. ஸோ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ப்ரொடெக்டர் அண்ட் ப்ரொவைடர், இந்த 2 குவாலிட்டி ரொம்ப முக்கியம் ஃப்ரம் த மேன் சைடு. அதை கேட்கறது தப்பே கிடையாது. அது எப்படி மெட்டீரியலிஸ்டிக் ஆகும்? அப்போ போக போக இன்னும் வந்து அது ஹார்டா தான் போகும்னு சொல்றீங்க. ஆமா, அதனால கேட்கறது தப்பு இல்லை. ஓகே மேம். இன்னொன்று நான் எப்பவுமே சொல்வேன், கல்யாணம் பண்ணுறதுக்கு இந்த காலத்தில் நீங்கள் சொல்கிறதுல 50% கிளாஷ் எங்கே வரும்னா, அந்த கல்யாண அரேஞ்ச்மெண்ட்லேயே வந்துடும். ஓகே. நான் இந்த இது ஃபிக்ஸ் பண்ணா நீ இதை ஃபிக்ஸ் பண்ற, நான் இவ்வளவுக்கு பட்ஜெட் பண்ணா நீ இவ்வளவு பட்ஜெட் பண்ற, இல்ல பொண்ணு மாப்பிள்ளையும் பண்றாங்க. ஓகே. நான் வந்து இவ்வளவுக்கு நீ புடவை எடுப்பேன்னு நினைச்சேன், நீ இவ்வளவுதான் புடவை எடுத்த, இதெல்லாம். ஸோ நான் என்ன சொல்றேன், ஒரு ஜென்ரல் இது, உங்க கல்யாணத்தை எவ்வளவு சிம்பிளா பண்ணுமோ பண்ணிக்கிட்டு அந்த மிச்ச காசை ஏதாவது ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 10வது வருஷம் உங்க ஆனிவர்சரிய ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடுங்க. அந்த காசை எடுத்து நீங்க யூஸ் பண்ணி கொண்டாடுங்க. அதை விட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் என்ன ஆயிடுது, நிறைய இடத்துல கமிட்மெண்ட் என்னன்னா ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் ஆயிடுது. 20 லட்சம் செலவு பண்ணி நான் கல்யாணம் பண்ணிட்டேன், இப்ப வந்து இவ இப்படி நடந்துக்கிறா, நான் வெளியே போக முடியல. அப்ப அங்க இமோஷனே இல்லையே, அந்த காசுக்காக 2 பேரும் ஒண்ணா இருக்கிற மாதிரி. இன்னொரு டிபேட் ஒன்று போயிட்டே இருக்கு மேம். இப்போ வந்து லுக்ஸ் ட்ரிவனா செலக்ட் பண்ணுமா பார்ட்னரை, இல்லை கேரக்டர் ட்ரிவனா பண்ணணுமா? டெஃபினட்டா கேரக்டர் தான். லுக்ஸ் வில் சேஞ்சுங்க, கேரக்டர் எப்படி மாறும்? எஸ். ஓகே. லுக்ஸ் வந்து நீங்க ஒரே வருஷத்துலலாம் மாறிடும்.
ஓகே கல்யாண ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒரு வருஷத்தில் வேற மாதிரி இருப்பாங்க. அதனால லுக்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி செகண்ட். ஓகே லுக்ஸ்ன்னு நீங்கள் சொல்லும்போது ப்ரெசன்டபிலிட்டின்னு ஒன்று இருக்கு. ஹவு வெல் யூ ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப். அதுக்கு நீங்கள் அழகாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீட்டாக இருந்தால் போதும், ப்ரெசன்டபிளாக இருக்கணும். ஆமா. ஓகே. அதாவது யூ ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு தி அக்கேஷன் இருக்குல்ல. நான் இப்போ பொண்ணு பார்க்க வரேன்னா நான் கேஷுவலா இருக்கேன், நான் ஜீன்ஸ் போட்டு சும்மா உட்காந்துட்டு இருப்பேன்றதை விட அதுக்கு கொடுக்குற மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல. ஓகே. அவங்க மேபி பொண்ணு மாப்பிள்ளை வீட்டு சைடில் எத்னிக் ட்ரெஸ் போடணும்னு நினைக்கலாம், அப்போ அதுதான் நீங்கள் போட்டு வந்து உட்காரணும். தட் இஸ் ஒன்லி யுவர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் த அக்கேஷன். ஓகே. ஸோ லுக்ஸு வந்து செகண்டரி. ஸோ இமீடியட் கிராபிங்க்கு மட்டும்தான் லுக்கு, லாங் ரன்ல வந்து கேரக்டர் மட்டும்தான் வந்து. நான் இமீடியட்டுக்கு கூட லுக் இல்லைன்னு, ஏன்னா இப்போ லுக்கே ஃபேக் ஆயிடுச்சு. ஆமாம், யார் எப்படி இருக்கா லுக் இல்லை. ஆமாம், எனக்கு அமெரிக்காவில் ஒரு கேஸ் ஒன்று நடந்துச்சு. ஓகே. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, குழந்தை பிறக்குது. குழந்தை வந்து வேற மாதிரி இருக்கு, அம்மா மாதிரியும் இல்லை அப்பா மாதிரியும் இல்லை. அப்போ அந்த மாப்பிள்ளை கேட்குறாரு இது என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, ஓகே, இதுதான் எங்க ஃபேமிலியோட ஒரிஜினல் லுக்கு, நான் ஃபுல்லா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கேன். ஸோ ஜெனட்டிக்கா ஒரிஜினல் என்னவோ அதுதான் அந்த குழந்தைக்கு வரும். அப்பதான் அவருக்கே தெரியுது இந்த பொண்ணோட ஒரிஜினல் லுக்கே இது கிடையாது அப்படின்னு. அதனால லுக்ஸ் இருக்கு இந்த கேஸ். ஓகே. இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் வந்து இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு நம்ம நினைக்கிறத தான் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா அவங்க வச்சிருக்காங்க. ஆனா அந்த சில்லி பிரச்சனை அவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை. சீரியஸா தே ஆர் ஃப்ரையிங் இன்டு இட். அவங்களுக்கு நான் என்ன பண்ணணும், நான் ஒண்ணு இவ்வளவுதான் பண்ணிடுவேன், நான் ஏதாவது பண்ணிக்குவேன் அப்படின்வாங்க. இவ்வளவு பேசுறதுக்கான காரணம் ரொம்ப சின்னதா இருக்கும். ஆனா அது பிளாக்மெயிலிங்கா இல்ல உள்ள இருந்து பேசுறாங்க, உள்ள இருந்து பேசுறாங்க, ஃபீல் பண்றாங்க. அதுதான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்னேன், இம்பேஷன்ஸ், இன்டாலரன்ஸ். ஓகே. அவங்களால அதை சகிச்சுக்கவோ இல்ல சரி பண்ணலான்ற ஒரு பொறுமையோ இல்லை. ஓகே. தப்பு நடந்துச்சு எனக்கு வேணாம் அந்த மாதிரி ஒரு இதுக்கு போய். ஸோ ஈகோ ட்ரிவன் தான், பயங்கர ஈகோ ட்ரிவன். அண்ட் தே வாண்ட் இமிடியட் சொல்யூஷன். ஓகே. இன்னைக்கே விதை போடணும், இன்னைக்கே காய் முளைக்கணும், இன்னைக்கே சாப்பிட்டு முடிச்சிடணும், அப்படிதான். பொறுமையெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி இருக்கு. இப்போ ரிலேஷன்ஷிப்ல இட் டசன்ட் ஒர்க் தட் வே. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் மூட் ஸ்விங்ஸ் இருக்கு. இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க, 2 நாள் கழிச்சு அவங்களே ஃபீல் பண்ணிட்டு வருவாங்க, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்வாங்க. அந்த டைம் கொடுக்கணும்ல. ஓகே. நீ பேசிட்டே அங்கேயே நிக்க கூடாது. அதே மாதிரி தேர்ட் பர்சன் இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ நீங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல வந்து கலீக்ஸோ இல்ல பேரண்ட்ஸோ யாரையாவது உள்ள விட்டீங்கன்னா மேனிப்புலேஷன் நிறைய நடக்குது. அவங்க சொன்னாலுமே இது நமக்கு தேவையானு பார்க்கணும். ரியலி நீட் திஸ் அட்வைஸ் நவுன்றதும் பார்க்கணும். ஏன்னா அவங்க கொடுக்குற அட்வைஸ் இங்க அப்ளிகபிளா நமக்கு தெரியாது. அவங்க பொத்தாம அது மேனிபுலேட்டிவ் அட்வைஸா இல்ல ஆமா ஸ்ட்ரைட் அட்வைஸான்னு தெரியாது. இன்னொன்னு அவங்க சொன்னாங்கன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே இவங்க ட்ரிகர் ஆவாங்க. ஓ இப்போ உங்க அம்மா சொல்லி சொல்றியா, உங்க அப்பா சொல்லி சொல்றியான்னு ட்ரிகர் ஆவாங்க. அதனால தேர்ட் பர்சனை உள்ள விடுறது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ ஷேரிங்கோ, கேரிங்கோ, அஃபெக்ஷனோ, ஒரு இமோஷனல் அட்டாச்மெண்ட்டோ எதுவுமே இல்லை. இது வீட்லயும் அப்ளை ஆகும். இப்போ பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, என் பையன் ரொம்ப சாமர்த்தியமா வளர்றான்னு. கிடையாது. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அது பூமராங் மாதிரி இவங்களுக்கும் காட்ட போகுது. பட் அது அவங்க தே நாட் அவேர். ஸோ அது நிறைய பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் கிளாஷ் வருது, டீனேஜ்ல வருது. அப்போ அவங்களோட ஆட்டிடியூடே கம்ப்ளீட்டா வேறையா இருக்கு. இது வந்து அடிப்படையில மாற்ற வேண்டிய விஷயம். திடீர்னு வந்து ஒரு 17 வயசு பையனை நீ மாறினா எப்படி அவன் மாறுவான்? கஷ்டம் தான். அவன் ஹீஸ் யூஸ் டு இட். எனக்கு இது வேணும் அவ்வளவுதான். இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேரண்ட்ஸ் அவங்களோட சக்திக்கு மீறி கம்ப்யூட்டர் வாங்கி தரது, இல்லை பைக் வாங்கி தர, சின்ன பையனுக்கு வாங்கி தர, எல்லாம் வாங்கி கொடுத்து அவன் ஒரு விஷயம் கேட்டு இல்லைன்னு சொன்னா அடிக்கிற அளவுக்குலாம் போறாங்க பசங்க. பேரண்ட்ஸே அடிக்கிறாங்க. ஆமா ஆமா. இது கொஞ்சம் ஷாக்கிங்கா தான். இல்ல இங்கே அடிச்சிருக்காங்க. இங்கே வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வேற மாதிரி பேசிட்டு வெளியே வெயிட்டிங் ஏரியால போய் அடிச்சுக்குவாங்க. ஓ மை காட். அப்ப அந்த பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேக்குற கேள்வி ஒண்ணுதான், இது பொண்ணுங்களும் பண்றாங்க. பொண்ணுங்க பேரண்ட்ஸ் அடிக்கிறாங்க. ஆமா, கேர்ள்ஸும் பண்றாங்க. அப்பாவையும் அம்மாவையும் 2 பேரையும் அடிக்கிறாங்க. ஓகே. அப்ப அந்த பேரண்ட்ஸ் என்ன கேக்குறாங்க, இதை நான் எப்படி வெளியே சொல்லுவேன், இது எனக்கு அவமானம். ஓகே. இதை வந்து போலீஸ் கிட்ட கொண்டு போக முடியாது, சொந்தக்காரங்க கிட்ட கொண்டு போக முடியாது. நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவேன்? வாட் கேன் ஐ டூ? இது வந்து ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா அவங்களுடைய புள்ள டிஸ்ஓன் பண்ண முடியாது. கரெக்ட். அத வந்து டிஃபேம் பண்ணா இவங்களுக்கு தான் டிஸ்கிரேஸ். இதெல்லாம் எந்த மாதிரி ஏஜ்ல மேம் பண்றாங்க? டீனேஜ். ஓகே. டீனேஜ்ல வந்து ஒரு 16ல இருந்து ஒரு 23 வரைக்குமே நடக்குது. வேலைக்கு போக மாட்டேன்னு அந்த பையன். அப்போ ஒரு அடல்ட் வந்து பேரண்ட்ஸ் அடிக்கிறாங்க, கிட்டத்தட்ட அப்படிதானே? அப்படிதான். அப்போ இது அஃபென்ஸ் தானே மேம்?
அதுதான் சொல்கிறேன். இப்போ அந்த பேரண்ட்ஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா? இல்லை, கரெக்டு. ஸோ சிச்சுவேஷன் அந்த மாதிரி அவங்க வந்து சூழ்நிலை கைதி ஆயிடுறாங்க. ஓகே. பிள்ளைய விட்டும் கொடுக்க முடியல, எங்கேயும் அனுப்பவும் முடியல. இது இவங்கெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கிற ஒரு பீப்புளா இல்லையோ அந்த குழந்தைக்கு அவங்க செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்கன்னா அவனுக்கு வீட்டில் காசு இருக்கோ இல்லையோ நீ எதா பண்ணி கொண்டு வாங்குவான். எனக்கு தெரிஞ்சு நிறைய பசங்க ரூம்குள்ளாரே இருந்துக்கிட்டு வெறும் இந்த ஆன்லைன் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறது தான் வேலை. அதுவும் சொல்கிறான், அது ஒரு வீட்டில் அவங்க சொல்லும்போது எனக்கே அவ்வளோ கோபம் வந்துச்சு. அந்த பையன் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரூம், டியூப்ளியா ஹவுஸ் தான், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ரூமில் இருக்கான், லாக் பண்ணிட்டு இருப்பானா. உள்ள வந்து ஏசி எப்பவும் அப்படியே நடுங்கிற மாதிரி சில்லாக போட்டுக்குவானா, ஃபுல்லாக கேமிங் யூனிட் வச்சிருக்கானா, கேம் ஆடுவானா, படிக்கல, ட்ராப் அவுட்டு. ஏன்னா அதுவே அவனுக்கு பிடிக்கல, நாட் இன்ட்ரெஸ்டட்னு. இவன் ஃபுட்டு எப்படி ஆர்டர் பண்ணுவானா, வீட்டு வெளியே வர்றதில்ல, உள்ள வந்து என் ரூமுக்கு வந்து கொடுன்னு வேணாம். ஓ, இந்த மாதிரி அவங்க அம்மா வந்து என்ன டெய்லி யாரும் வீட்டுக்குள்ள வராங்க போறாங்கன்னு பார்த்தா அவனோட இன்ஸ்ட்ரக்ஷன் அதான், வீட்டுக்குள்ள வா, படிக்கட்டேரு, மேலே ரூம் இருக்கும், ரூம்ல கொடுத்துட்டு போ. ஸோ அந்த மொமெண்ட் கூட கேம் விளையாண்டுட்டு இருக்கணும். வெளியே ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண பிடிக்கல. கம்ஃபர்டபிள் இன் மை கம்ஃபர்ட் ஜோன்னு ஒரு வார்த்தை ஒன்று இப்போ புதுசாக வந்துச்சு. எல்லாரும் தே வாண்ட் டு பி, இது என்னோட கம்ஃபர்ட்ல இல்லைன்னு சொல்றாங்க. அதனால அதை விட்டு நான் ஏன் வரணும்? அந்த சாப்பிட்ட டப்பாலாம் கூட ரூம் ஃபுல்லா உள்ளேயே இறைச்சி செஞ்சு அங்கேயே இருக்குதான். அந்த அம்மா வந்து அழறாங்க. நீ அவங்க என்ன சொல்றாங்க, நீ பரவாயில்ல சாப்பிடு, ரூமை கிளீனாவது வச்சுக்கோ, ஏதாவது நோய் வந்துடும். உள்ள கொஞ்சம் ஸ்மெல் ரொம்ப. அப்பவும் அவங்க அந்த ப்ரொடெக்டிவ் அந்த ஒரு இதுதான் பாக்குறாங்க, பாசமா பாக்குறாங்க. அதை அவங்க மிஸ்யூஸ் பண்ணி மேனிபுலேட் பண்ணிக்கிறாங்க. ஓகே. இங்க இந்த மாதிரி ஒரு பையனை கொஞ்சம் லைட்டா அடிச்சு வேலை வாங்கலாமா? இந்த ஏஜ்ல பண்ண முடியாது. சின்ன வயசுல அதுல சின்ன வயசுல அடிக்கலாம்ல, தப்பு இல்ல? தப்பு இல்ல. அது ஒரு பெரிய பெரிய டிபேட் அது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தசமாரி போற பிள்ளைங்களை அந்த வயசுல தான் அவங்களால அடிக்க முடியும். அப்ப 2 தட்டு தட்டி வழுக்கி கொண்டு வரது தப்பே கிடையாது. ஏன்னா அது அவங்க வீட்டுக்காக அடிக்கிறது இல்ல, நாட்டுக்காக அடிக்கிறது. இன்னைக்கு அவனை அடிக்கலன்னா அவன் எதுக்குமே அஞ்ச மாட்டான். who's going to control him? Absolutely கரெக்டான பாயிண்ட். அதனால அப்பா அம்மா என்ன கொலையா பண்ணிட போறாங்க? நிச்சயமா பாசத்துல தான் அடிப்பாங்க. அடிச்சுட்டு அந்த பக்கம் போய் அவங்க அழதான் போறாங்க. அதனால அடிக்கிறது தப்பே இல்லை. குழந்தைங்களை வந்து நல்வழிப்படுத்துறதும் பேரண்ட்ஸோட டியூட்டி தான். அதை நான் பண்ண மாட்டேன்னு சொன்னா யூ ஆர் மிஸ்ஸிங் ஆன் தட். அதனால நீங்க பண்ணலாம். யூஸ்வலா நான் என்ன சொல்லுவேன், பேரண்ட்ஸ் பி ஆன் சிங்கிள் டீம். நீங்க அப்பா அம்மா ஒரு டீம்ல இருங்க, குழந்தை இன்னொரு டீம்ல இருக்கும். பேலன்ஸ் பண்ணுன்னு சொல்றீங்க அப்பா அம்மா? ஆமாம். இல்லை, பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனையை குழந்தைய வந்து துருப்சிட்டாக யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ குழந்தை வந்து நான் ஃபுட்பால் கோச்சிங் போகணுன்னு சொன்னால் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை இருக்கும். அம்மா வேணான்னு சொன்னால் உடனே அப்பா வேணும்னு வரும். மேம் ஆனால் அது இப்போ பேசிக்கிறாங்க, கப்புள்ஸே இப்போ பேசிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நீ குட் காப்பா இரு, நான் பேட் காப்பா இருக்கேன். அதுதான் நான் சொல்ல வரேன். குட் காப் பேட் காப் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆனால் மேனிப்புலேஷன்றது வேற. நீ சொன்னியா, அம்மா என்னடா சொன்னா, எனக்கு எக்ஸ்கர்ஷன் போகிறத பற்றி அம்மா என்ன சொன்னா, அம்மா போ வேணான்னு. ஓ, திஸ் இஸ் a manipulative attitude. மேனிப்புலேட்டிவ். அம்மா போ வேணான்னு சொன்னாலா, நான் சொல்றேன் நீ போற. இவங்களுடைய சண்டையை எஸ்டாப்ளிஷ் பண்றது அந்த புள்ளைய வச்சு அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் கிட்க்கு. நிச்சயமா. அப்ப என்ன ஆகும், இது போற போக்குல என்ன கத்துக்கும், இவங்க ரெண்டுக்குள்ளுமே யூனிட்டி இல்ல. நம்ம என்னன்னா சொல்லலாம். அப்ப அப்பா கிட்ட போய் அம்மா 500 தான்ப்பா கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அவளோட 500 கொடுக்கணும், 1000 கொடுக்குறேன் அப்படின்னு. அப்ப அந்த குழந்தை கத்துக்கிறது என்னன்னா, ஐ கேன் மேனிப்புலேட் தீஸ் பீப்புள். ஓகே. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. நீங்க 2 பேரும் டிசிஷன் எடுத்துக்கோங்க சிங்கிள் டீமா. ப்ரெசென்ட் பண்ணும்போது வேற மாதிரி சொல்லுங்க. ஓகே ஓகே. சோ அது முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வாட் எவர் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இப்போ வந்து எக்ஸ்கர்ஷன் அனுப்பலாமா வேணாமா நீங்க 2 பேரும் முடிவு பண்ணிருங்க. ஓகே. அதுல நில்லுங்க. ஓகே. பட் அப்பாவுக்கு பெருசா விருப்பம் இல்லப்பா, நான் தான் அனுப்புறேன், பத்திரமா போயிட்டு வா, அது நீங்க சொல்லலாம். இது கேரியர் ஆப்ஷன்லயே அப்ளை ஆகுமா? எல்லாத்துலயுமே அப்ளை ஆகும். ஓகே. எல்லாத்துலயுமே அப்ளை ஆகும். ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் டீம் அப் ஆகலைன்னா குழந்தை மேனிப்புலேட் பண்ணும். அது எந்த வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, வயசான குழந்தையாலும் சரி. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அடிதடி போயிட்டு இருக்குன்னா நடுப்புற போது நம்ம கேம் ஆடலாம் தான் யாருக்குமே தோணும். அதனால டோன்ட் டூ தட். உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனையை ஓரமா வச்சுட்டு பேரண்ட்ஸ்ன்ற ரோலுக்கு வரும்போது நீங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் ஒரு விஷயத்த ப்ரெசென்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அண்ட் குழந்தைகள் வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப அவங்கள அவமானப்படுத்துறது, கம்பேர் பண்றது, இதே வீட்டில் தான் உன் அக்காவும் வளர்ந்தா, அவ இதெல்லாம் பண்ணாளா, நீ பண்ண பாரு, அந்த மாதிரி கம்பேர் பண்றது, இல்லாட்டி சொந்தக்காரங்க மத்தியில நிக்க வச்சு கேள்வி கேட்கறது,
கேட்கறது, அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா உங்களுக்குன்றது, இதெல்லாம் பண்ணாதீங்க. ஓகே. ஏன்னா இன்னைக்கு இருக்க குழந்தைங்க ஆஸ் ஐ டோல்ட் யூ வெரி இமோஷனல் அண்ட் வெரி சென்சிட்டிவ் டு. அதனால இதெல்லாம் அவங்க வேற மாதிரி எடுத்துக்கிறாங்க. என்ன ஒழுங்குபடுத்த அப்பா அம்மா பேசுறாங்கன்னு எடுத்துக்க மாட்டாங்க. என்ன நீ அன்னைக்கு அவமானப்படுத்தினல்ல, நான் உன்னை என்ன பண்றேன் பாருன்னு எடுத்துக்குவாங்க. ஓகே. அந்த சிப்ளிங்கே இல்ல அம்மா அப்பாவையா? அம்மா அப்பா ஓகே. சிச்சுவேஷனை. ஓகே. சோ நீ எனக்கு இது பண்ணக்கூடாது, நான் இதை பண்ணுவேன் அப்படியே நான் டைரக்ட் ஆப்போசிட்டா நான் பண்ணுவேன். ஆமா, ரிபல் பிஹேவியர். அதனால முடிஞ்ச வரைக்கும் யூ see that அவங்களுக்கு நல்வழிப்படுத்துறத நல்ல விதமா சொல்லுங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போனாதான் இந்த டெம்பர் டேண்ட்ரம்ஸ்னு ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சின்ன குழந்தைங்க இருக்காங்கல்ல, அங்க ஆரம்பிக்கணுங்க கரெக்ஷன். அங்கெல்லாம் செல்லம் கொடுத்து விட்டுட்டு திடீர்னு வந்து 14 வயசுல வா நான் உன்னை ஒழுங்கு பண்றேன்னு சொல்ல வாய்ப்பே இல்லை. இட் ஹாஸ் டு ஹேப்பன் கிராஜுவலி. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு ரெஸ்டாரண்ட் நான் இப்போ சமீபத்தில் போனேன். அது நல்ல நீட் ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட். அந்த சின்ன பையன் வந்து செருப்பு போட்டுட்டு அந்த சோஃபா மேலே திம்முன்னு குதிக்கிறான். ஓகே. பேரண்ட்ஸ் அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ணணும்? ஒரு பப்ளிக் அரீனால வந்து இங்கே வந்து உட்கார அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒழுங்கு பண்ணணும். ஏன்னா அந்த சோஃபா அவங்களது கிடையாது. எக்ஸாக்ட்லி. இட்ஸ் அ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. அப்போ அந்த மரியாதை கொடுக்கணும்னு கற்றுக் கொடுக்கணும். ரெண்டாவது, சில பிள்ளைங்க கத்துன்னு கத்துவாங்க. கண்ட்ரோல் பண்ணணும். நான் வந்து என் புள்ள அப்படிதான் விடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு ஓகே, அந்த 4 பேருக்கு தான் தலைவலி, ஆனா லைஃப் லாங் உங்களுக்கு தலைவலி. வெரி குட் பாயிண்ட். இது கரெக்ஷன் பண்ணணும், அந்த பொறுப்பு எடுக்கணும். ஐயோ ஐ எம் ஹைலி ஸ்ட்ரெஸ்ட், எனக்கே நிறைய மீட்டிங்ஸ் இருக்கு, இதெல்லாம் நான் பார்க்க முடியாதுன்னு சொல்ல அப்ப புள்ள பெற்றுக்க கூடாது. பிக் ஸ்டேட்மெண்ட். இல்ல, தட்ஸ் தி ஃபேக்ட். இன்னைக்கு ஏங்க நிறைய வந்து நம்ம பார்க்குற கிரைம் எல்லாமே ரொம்ப வைத்தறிச்சலான கிரைம்ஸா இருக்கு. கரெக்ட். இப்போ நல்ல இன்ஜினியர்ஸ் படித்த ஒரு பையன் ஆன்லைனில் காசு திருடுறான். திருட்டு தான். திருட்டு. அப்போ என்ன, எங்க அவனோட இன்டெகிரிட்டி? எதுக்கு அவன் படிச்சான்? இன்ஜினியரிங் படிச்சான் இந்த திருட்டு வேலையை பண்றதுக்கா? குவாலிட்டி இல்ல, கேரக்டர்ல இல்ல. அது எங்க தப்புனா பேரண்டிங். பேரண்டிங் வந்து பெரிய விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. சில பேர் வந்து லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இல்லாம இருப்பாங்க, ஆனா நல்ல மனுஷன்ற பேர் வாங்கியிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. அதுதான் நம்ம எய்ம் பண்ணணும். சக்சஸ்ன்றதே இங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க ரோல்ஸ் ராய்ஸ்ல வரதோ இல்ல வந்து 4 வீடு வச்சிருக்கதோ சக்சஸ் கிடையாது. ஏன்னா அதை வச்சிருக்காங்கல்ல, அவங்கள போய் நீங்க கேட்டு பாருங்க, they are not happy. They are not content. They are not happy with their life because they know who they are. ஒரு ஏஜுக்கு அப்புறம் யூ ஸ்டார்ட் இன்ட்ராஸ்பெக்டிங். உங்களோட செல்ஃப் ரியலைசேஷன்ல தெரியும், எல்லாம் வச்சிருக்கேன் ஆனா நானா நல்லவனா, நான் என்ன மற்றவங்களுக்கு என்ன பிடிக்குமா, காசு இருக்குன்னு பேசுறான், என்கிட்ட காசுன்னா அவன் என்கிட்ட பேசுவானா, இந்த ரியலைசேஷன் வரும்போது தே ஸ்டார்ட் ஹேட்டிங் தெம்செல்ஸ். செல்ஃப் ரியலைசேஷன் வரும். யாரா இருந்தாலும் வரும், படிச்சவன் படிக்காதவன், அந்த வயசு வரும்போது வந்துடும். அப்ப நீங்க இங்க பண்ற மிஸ்டேக் ஒருத்தனோட லைஃப் ஸ்பேன்ல எங்க வேணாலும் வந்து அடிக்கும். இன்னொன்னு, எங்களுடைய ஒரு ரிசர்ச் படி 4 பேர்ல ஒருத்தருக்கு லைஃப்ல ஏதோ ஒரு கட்டத்துல சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும். அவுட் ஆஃப் 4 ஒருத்தருக்கு கண்டிப்பா வரும். யூனிவர்சலி எங்கேயோ படிக்கிற காலத்துல வரலாம், இல்ல கல்யாணத்தப்ப வரலாம், இல்ல வயசான காலத்துல வரலாம். ஆனா டெஃபினட்டா அதை அவாய்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இதெல்லாம் தான் பண்ணணும். பேரண்ட்ஸோட டியூட்டியை அவங்க பண்ணணும். அதே மாதிரி ஸ்கூலுக்குன்னு ஒரு டியூட்டி இருக்கு, அவங்க அதை பண்ணணும். இப்போ ஸ்கூல் வந்து மார்க்ஸ்ன்னு இருக்காங்க, வேண்டாம். மார்க்ஸை வச்சு யாரும் பெருசா ஜெயிச்சதா? சமீப காலமா இந்த கேர்ள் சைல்டும் அம்மாவும் ரொம்ப சண்டை போட்டுக்கிறாங்களே, அது சமீப காலம் இல்லை, அது ரொம்ப வருஷமாவே இருக்கும். நீங்க நல்லா இந்த நீங்க சொன்ன மார்க்ஸுக்காக கூட இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அதுக்கு ரீசன் என்னதான்? அப்பாவோட காமா போயிடுறாங்க கேர்ள் சைல்டு, அம்மாவோட. ஏன்னா அம்மா தானே டிசிப்ளின் பண்றாங்க. ஓகே. லாட் ஆஃப் திங்ஸ், ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், கிளீன்லினஸ் ஆகட்டும், ஈட்டிங் ஸ்டைல் ஆகட்டும், சத்தமா சிரிக்காது. ஆனா அம்மாவுக்கும் பையனுக்கு சண்டை வர மாட்டேங்குது மேம் அந்த அளவுக்கு. அது அப்பால பார்த்துக்கணும். இது வந்து ஜெண்டரா நீங்க பிரிச்சிங்கன்னா, ஒரு பையன் நடக்கிறது, ஒருத்தங்க பேசுறதுலாம் அப்பா தான் சொல்லி தருவாரு, அது அவர் நர்ச்சர் பண்ணுவாரு. இது அம்மா தான் பண்ணுவாங்க. அதனால இதுல அதே மாதிரி அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை வரும். ஆமா ஆமா, பேசிக்க மாட்டாங்க. நீ என்னடா இப்பதான் டீ கடையில போய் நின்னுட்டு இருக்கானுவாரு. கரெக்ட். அப்ப அவனுக்கு பிடிக்காது, என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க நான் போறேன். அது அம்மா வந்து நர்ச்சர் பண்ணுவாங்க. அம்மாக்கு அதுக்கு பையன் சும்மா ஃப்ரெண்ட்ஸோட பேச போயிருக்கான். ஆமா, அம்மா வந்து அத, ஏன்னா அப்பாவுக்கு தான் தெரியும் டீ கடையில என்ன பேசிட்டு இருக்காங்க, அம்மாக்கு தெரியும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல. அம்மாவுக்கு she is naive on that part. அதே மாதிரி பொண்ணு என்னமோ சொல்றாங்கன்றது அப்பாவுக்கு புரியாது. ஏன் இப்படி நடக்க சொல்றாங்க, ஏன் இப்படி சிரிக்கிறது, ஏன் சத்தமா சிரிக்க வேணாம்னு சொல்றா, புள்ள சிரிச்சா என்ன அப்படின்னுவாரு. அம்மாவுக்கு அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்.
இல்ல இது பிற்காலத்துல ஒண்ணு வரும் அப்படின்றது வரும். ஓகே. ஸோ அந்த நர்ச்சரிங்னால தான் கிளாஷ் வரும். பட் தட் கிளாஷ் இஸ் நேச்சுரல். ஒரு அந்த கிளாஷ் வந்த அம்மாவும் பொண்ணும் ஒரு பீரியடுக்கு அப்புறமா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் லைக் எனிதிங் ஆயிடுவாங்க. ஓகே. ஸோ இது சைக்கிள் தான் சொல்ல வரீங்க. சைக்கிள் தான் மாறிடும். ஓகே. நிச்சயமா மாறிடும். டீனேஜ்ல மட்டும் தான் அது இருக்கும். ஆமா. ஓகே. ஒன்ஸ் they get closeனா they become very closer. எஸ், அதாவது அந்த ஏஜ் ஓகே. எப்ப அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறா, மோஸ்ட்லி கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஓகே. அப்பதான் ஓ இதுதான் எங்க அம்மா சொன்னாங்களா. ஓகே. அந்த ரியலைசேஷன் வரும்போது they become too close. அதே அப்ளைஸ் டு அப்பா பையனும் கூட. ஓகே. ஓ அப்பா இதுதான் சொல்லியிருக்காரா, நம்மள வந்து வெட்டி செலவு பண்ணாதன்னு சொன்னாரு, நான் சம்பாதிக்கிறப்பதான் என் கை வலிக்கும், அப்ப இதுதான் அப்பா மீன் பண்ணியிருக்காரு, அப்பா நல்லதுதான் பண்ணியிருக்காரு. அந்த நம்ம தமிழ் சினிமாலையும் அந்த அப்பா பையன் வந்து பேசிக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் கடைசியில 2 பேர் சேருவாங்க. ஆமா. இல்லை அது எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். அல்டிமேட்லி சினிமா வந்து ஒரு ஒரு பேக்ரவுண்ட் ஆஃப் வாட் இஸ் ரியலி ஹேப்பனிங் தானே, இல்லாதது அவங்க பண்ண முடியாது. இந்த மாதிரி எஸ்பெஷலி ஃபேமிலி ட்ராமாஸ்லாம் வந்து அந்தந்த டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு வீட்டில் நடந்தது தான் நாங்கள் சீனா பக்கத்தில் பார்த்து அவங்க எடுப்பாங்க. கரெக்ட் மேம். இப்போ ஷோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து அவங்க ப்ரொஃபஷனலாக ஏதாவது பிரச்சனை ஃபேஸ் பண்ணலாம், பர்சனலாக ஏதாவது பிரச்சனை ஃபேஸ் பண்ணலாம், ப்ரைவேட் திங்ஸில் ஏதாவது பிரச்சனை ஃபேஸ் பண்ணலாம். இப்போ நான் என்னோடய குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து என்னுடைய ஸ்கோர் வந்து 60 அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் இதே டைம் அவங்க 80 போகணும்னா அவங்களுக்கு உங்களுடைய ஃபைனல் அட்வைஸ்? பி வெரி செல்ஃப் அவேர், தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட், அண்ட் பி வெரி மைண்ட்ஃபுல். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரிஞ்சு பண்ணி, இப்போ நிறைய பேருக்கு அதே தெரியல, நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியல. காலையில் எழுந்தா வேலைக்கு போகிறோம், சாயங்காலம் வரோம், தூங்குறோம், அந்த வீக்கெண்ட் ஆனால் ஒரு வாரம் வேலை செஞ்ச டயர்டில் தூங்குறோம். ஸோ இப்படி போயிட்டுருக்கு. ஸோ பி மைண்ட்ஃபுல் அண்ட் பி நைஸ் டு யுவர் செல்ஃப் அண்ட் பி ஜென்டில் டு யுவர் செல்ஃப். நிறைய பேர் தன்னை கஷ்டப்படுத்தி வேலைக்கு போவாங்க, புரியுது, அப்படி தேவையில்லை. ஹாவ் ஃபன் ஆல்சோ அண்ட் ரிமெம்பர் யூ ஹாவ் டு பி நைஸ் டு அனதர் பர்சன் ஆல்சோ. எம்பத்தின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்பத்தி எல்லாருக்கும் வந்துடும். ஐயோ அவருக்கு வந்து கை உடஞ்சிடுச்சாம்பானா ஐயோ அப்படின்றது சிம்பத்தி. ஐயோ அவர் என்ன பண்ணுவார் இப்போ அடுத்தது வேலைக்கு அடுத்த 6 மாதத்துக்கு அப்படின்றது எம்பத்தி. ஸோ ஐ திங்க் எவ்ரி ஒன் ஷுட் கெட் a little more empathetic and be available for another person. அட்லீஸ்ட் நீங்கள் ரொம்ப இப்போலாம் யாரும் டைம் கொடுக்க முடியல, யாருக்கும் அந்த பேஷன்ஸ், எல்லாருமே பிஸி வேர்ல்ட்ல இருக்காங்க. ஒரு ஃபோன் பண்ணி என் பிரச்சனைன்னு சொல்ல கூட யாருக்கும் டைம் இல்லை. இன்ஃபேக்ட் அதனால தான் எங்கள் ப்ரொஃபஷனும் வந்துச்சுன்னு வைங்க, அது ஒரு ப்ரொஃபஷனலாகவே வந்துச்சு. ஸோ அந்த ஆக்டிவ் லிஸ்னிங் உங்களால் கொடுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் கைட் தெம் இன் த ரைட் வே. இந்த மாதிரி சைக்காலஜிஸ்ட் இருக்காங்கப்பா, நீ போ, ஒன்றும் தப்பு கிடையாது, சரி பண்ணிக்கோ, ஸோ தட் உன் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு ஐயோ நீ அங்கெல்லாம் போகாத அப்புறம் பைத்தியம்ன்றுவாங்க, இதெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க நல்லது பண்றீங்களோ இல்லை செஞ்சு கெட்டது பண்ணாங்க. இதுதான் நான் எல்லாருக்கும் சொல்றது. ஏன்னா இது வந்து சுத்தி சுத்தி வரும். நான் இதுல ஒருத்தவங்க கேட்டாங்கன்னாலும் ஒரு அழகான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு, நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. ஒரு பையன் போகும்போது ஒரு நாய்க்கு சாப்பாடு கொடுப்பான், அந்த நாய் வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், அந்த வண்டிக்காரர் வந்து இன்னொருத்தவங்க அப்படியே ஹெல்ப் வந்து லிங்க் ஆயிட்டே. ஆமா, அண்ட் கடைசியில் அந்த பையனுக்கே அது வரும், ஸ்ப்ரெட் ஆகி கரெக்ட்டா. அதுதான் லைஃப். ஸோ இன்னைக்கு நீங்க விதைக்கிறது அப்படிங்க சுத்தி உங்களுக்கே அது வந்து சேரும். அந்த விதை நல்ல விதையா இருக்கணும், அது மாத்திரம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ என்ன சொல்லுது அப்படின்னா 450 பேர் ஒரு நாளைக்கு இறக்குறாங்க சூசைட்னால. அப்படி பார்த்தா 3 நிமிஷத்துக்கு ஒரு சூசைட் நடக்குது. வேர்ல்ட் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணுறப்ப இந்தியாவில் வந்து ரொம்ப டாப் 5ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்சஸ் சொல்கிறது. இது எப்படி மேம் தடுக்கலாம்? தடுக்கலான்னா நான் திருப்பி பேரண்டிங்க்கு போயிடுவேன். ஏன்னா அங்கே வளர்ப்பு முறையிலேயே வந்து ஹார்ட்ஷிப்ஸ் லைஃப்பில் வரும், அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும், சேலஞ்சஸை எதிர்கொண்டாதான் ஹீரோன்றதை நம்ம சொல்லி கொடுக்கணும். லைஃப் இஸ் நாட் அ கேக் வாக், அது எல்லாருக்கும் தெரியணும். ஒன்று. 2வது விஷயம், சூசைட் பண்ணுறவங்க 3 முக்கிய காரணத்துக்கு பண்ணுவாங்க. ஒன்று வந்து ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர். ஸோ அவன் இப்படி சொல்லிட்டான், அவன் இப்படி சொல்லிட்டான், எனக்கு வேறு வழி இல்லை, சூசைட் பண்ணுவாங்க. 2வது கெரியர் ஃபெயிலியர். நான் என்னமோ நினச்சி படித்தேன், பட் அதில் எனக்கு ஓப்பனிங்கே இல்லை, நான் சம்பாதிக்கவே இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சம்பாதிச்சுட்டு போயிட்டாங்க. 3வது வந்து இந்த கிரெடிட் கார்டு, இல்லாட்டி இப்போ லேட்டஸ்ட் வந்து ரம்மி, இந்த ஆன்லைன் கேம்ஸ், அப்புறம் ஷேர் மார்க்கெட். எனக்கு ஷேர் மார்க்கெட்டில் விட்டவங்களே சமீபத்தில் ஒரு மாதத்தில் 3-4 பேர் வந்துட்டாங்க. அதில் ஒருத்தர் வந்து சூசைட் நோட்டை வந்து ஒய்ஃபுக்கு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப இமோஷனலான விஷயம். ட்ரெயின் முன்னாடி விழுந்து இறந்துருக்காரு, ட்ரெயின் முன்னாடி அவர் நடக்கிறப்ப பேசிட்டே அதை அனுப்பிச்சிருக்காரு. ஓ மை காட். ஸோ அது எவ்வளவு இமோஷனல் அவருடைய வாய்ஸில் தெரியுது. ஐ டுக் அ ராங் ஸ்டெப், ஷேர் மார்க்கெட் போயிருக்கக்கூடாது,
நான் வந்து எப்படியாவது விட்டதை எடுத்துடலான்னு மேற்கொண்டு போட்டு இன்னைக்கு நான் வந்து ஐம் ஆன்சரபிள், அதனால யாரும் என் ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்றது அந்த நோட்டில் போட்டு ஹி ஹஸ் ஃபாலன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ட்ரெயின். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த ஷார்ட்கட், நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஷார்ட்கட் மணி, ஈஸி மணி, ஒரு இமோஷன் தானே. சில நேரத்தில் ரிவெஞ்சுக்காகவும் சூசைட் பண்ணுவாங்க. ரிவெஞ்சுக்காக புரியல மேம். லவ், நீ என்னை ஏமாத்திட்டல, நீ எப்படி நிம்மதியா வாழ்ற, நான் முன்னாடியே சாவறேன் பாரு. ஆக்சுவலா அது ரொம்ப தப்பான ஒரு ஆட்டிட்யூட். ஆமா, அது வந்து ஆரோக்கியமான விஷயம் இல்ல. பட் அவங்களுக்கு அந்த நேரத்துல அப்படிதான் தோணும், கையை வெட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அண்ட் சில பேருக்கு வந்து வெறுமை, வாழ்க்கையில ஒன்றும் இல்லை எனக்கு அடுத்தது லைஃப்லன்றதுனால கூட சூசைட் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய இப்போ ஏன் சூசைட் ஜாஸ்தி வருதுன்னா, நீங்கள் இந்த சோஷியல் மீடியா பற்றி பேசும்போது யூ ஷுட் நோட்டீஸ் ஒன் மோர் திங். இந்த ட்ரெயின் முன்னாடி நின்று செல்ஃபி எடுக்கிறேன், தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தை போய் வாய்க்குள்ள கையை விடுறேன், இந்த மாதிரி ஸ்டூபிட் பிஹேவியர்லாம் இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா டு கெயின் மோர் அட்டென்ஷன். இதுல போட்டேன்னா எனக்கு லட்சக்கணக்கில் லைக்ஸ் வரும் அப்படின்னு அந்த ரிஸ்க் டேக்கிங் இருக்கு இல்லையா, அது நிறைய மிஸ்டேக்கன்லி சூசைடா மாறுது. அந்த மாதிரி. ஆமா, அந்த எட்ஜ்ல போய் நின்று போட்டோ எடுக்கிறது, அப்படியே விழுந்துடுறது. சோ பாக்குறவங்க இப்ப கூட ரீசன்ட்டா ஒன்னு பார்த்தோம், இந்த ட்ரெயின் முன்னாடி 2 பசங்க நார்த் இந்தியால. ஆமா, இன்னொன்னு வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த மலையோட உச்சி இடத்துல போய் நின்று செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லி வழுக்கி இப்ப கூட few months back வைரல் ஆயிட்டு. ஆமா, இந்த மாதிரி விஷயம். இன்னொரு பையன் வந்து இந்த ட்ரெயின்ல இருந்து வெளியே தலையை நீட்டிட்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட கத்துவாங்க, டேடேன்னு அப்படியே கீழே விழுந்துருவான், ஸ்பாட் அவுட். இதெல்லாம் வந்து ஆக்சுவலா நீங்க இதுல பாத்தீங்கன்னா சூசைட்ல கன்ஃபியூஸ் ஆயிடும், அந்த கணக்குல வந்துரும். புரியுது. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் வந்து எது வேணும்னே தெரியாம இந்த அட்டென்ஷன், அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்ன்றது வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அது பெரிய பெருமை நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே, அப்படி கிடையாது. உங்களுக்கு குவாலிட்டியான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, நல்லது சொல்றவங்க இருக்காங்க, குவாலிட்டி ஓவர் குவாண்டிட்டி. ஆமா, தேவைப்படுற நேரத்துல உங்க ஃப்ரெண்ட் இருக்கானா அவன் தான் ஃப்ரெண்டு, வெறும் ஜாலி பண்றதுக்கு மாத்திரம் இல்லை. And when we talk about this, we have to also include drugs. Drugs and alcohol. அது எனி சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் ஃபார் தட் மேட்டர் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சூசைடல் தாட்ஸ் வரும், நேரடியா அது அஃபெக்ட் ஆகும். ஏன்னா ரொம்ப இமோஷனல் ஆவாங்க, அவங்களுக்கு வந்து டெசிஷன் மேக்கிங் ஜீரோ ஆயிடும், ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர், மைண்ட் செட் கிளியரா இருக்காது, மைண்ட் ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஸோ எது வேணாலும் பண்ணலாம், நமக்கு காப்பாத்திக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நான் வந்து சூப்பர் ஹீரோ, நான் மாடியில இருந்து குதிக்கிறேன்னு குதிப்பாங்க, இறந்துருவாங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கு மைண்டு இதாக இருக்காது. அதனால அதுவும் ஒரு முக்கிய காரணம் ஃபார் ரீசன்ட். இது முன்னாடிலாம் ட்ரக் ரொம்ப ரேராக கிடச்சிட்டு இருந்துச்சு. ஸ்கூல் பசங்களே இப்பெல்லாம் இந்த கூலிப்புன்னு ஒன்று வாயில வச்சுக்கிறாங்க, அதுக்கப்புறம் மாவான்னு ஒன்று வச்சுக்கிறாங்க, அப்புறம் நிறைய, அப்புறம் தின்னர், இரேசர் தின்னர் இருக்கு இல்லையா, அதுல இருந்து வாடகை எடுக்கிறாங்க. அந்த மாதிரி பசங்களாம் வராங்க. அப்ப அவங்கள வந்து வீட்டுல அவங்களால அடக்க முடியல, பேரண்ட்ஸால. என்ன பண்ண முடியும்? இப்போ இப்போ யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸோ க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸோ அந்த மாதிரி சூசைடல் தாட்ஸோட இருக்காங்க அப்படின்னா அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்? ஐடென்டிஃபை பண்ணுறது 2 விஷயங்க. ஒன்று, சில பேர் வந்து சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க, மைண்ட்லேயே வச்சுருப்பாங்க. ஆமாம், இந்த சொல்கிறவங்கள நிறைய பேர் நினைப்பாங்க சொல்ல செய்ய மாட்டான். அந்த ஒரு தியரி கரெக்டாக தப்பா? தப்பு. இவன் பேசுகிறவன் எப்பவும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறது தப்பு. பேசுகிறவன் பண்ணுவான். இன்னும் சொல்ல போனா அவன் க்ளூ கொடுக்குறான், he is crying for help in a different way. யாரும் நேரம் வந்து நான் சூசைட் பண்ண போறேன், எனக்கு கொஞ்சம் இந்த ஹெல்ப் பண்றீங்கன்னு கேட்க மாட்டாங்க. எனக்கு வாழவே பிடிக்கல, உங்க கூட எல்லாம் வாழ்றதுக்கு செத்தே போலாம், இந்த மாதிரி க்ளூஸ் தான் கொடுப்பாங்க. So that means they are already prepared. ஆமா, பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இன்னொன்னு வந்து இம்பல்சிவ் சூசைட். அப்பவே அந்த மொமெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருப்பாங்க, நம்ம இது ஒர்க் அவுட் ஆகுது, நான் உன்னை விட்டு போறேன்னு சொன்னா ஏன் இப்படி சொல்ற, டக்குன்னு கையை வெட்டிக்குவாங்க. இம்பல்சிவா நடந்துக்கிறது. ஸோ 2 விதமான சூசைடும். அண்ட் முன்னாடிலாம் வந்து கடன் தொல்லைக்காகவும் இல்லை லவ் பண்ணா பொண்ணு பையன் லவ் பண்ணாங்கன்னு குடும்பமே வந்து தற்கொலை பண்ணும், இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்த நம்பர் குறைஞ்சிருக்கு, ஏன்னா இப்போ அது கொஞ்சம் எல்லா பக்கமும் ஆற மாதிரி ஆயிடுச்சு, அதனால அதோட இன்டென்சிட்டி குறைஞ்சிருச்சு. பட் ஓவரால் ஒரு சின்ன சில்லி விஷயம் ட்ரிகர் ஆகி நடக்குது. மேம், இப்போ இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, ஐ வாண்ட் டு பி பர்ஃபெக்ட், ஓசிடின்னு சொல்லுவாங்க, எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்கிற ஆட்டிடியூட் வந்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது சில டைம். நான் இந்த மாதிரி மெயிலில் கம்மா இப்படி தான் பண்ணுவேன், ப்ரொஃபஷனல் இதில் பர்சனலாக அவங்க ஃபேமிலி கிட்ட
டம்ளரை வந்து நீ இப்படி தான் திருப்பி வைக்கணும்னு நிஜமாலே இது என் ஃப்ரெண்டு வீட்லேயே நான் அந்த சண்டை பார்த்துருக்கேன். நீ ஏன் டமராவில் வந்து மேலே வச்சுட்டு கொண்டு வர, அது வச்சா எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு ஒரு பர்ஃபெக்ஷன். அதுக்கப்புறம் டிவி ஆஃப் பண்ணுறப்ப தெரியாமல் ரிமோட்டில் பவர் பட்டன் ஆஃப் பண்ணாமல் அதில் ஆஃப் பண்ணிவிட்டா ரிமோட்டில் ஆஃப் பண்ணிட்டு தான் அதை இது பண்ணணும், ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் பீப்புள் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்லி அவங்கள வந்து கொஞ்சம் ஐசோலேட் பண்ணிடுறாங்க, பண்ணிவிட்டு கொஞ்சம் தனியாக வச்சிடுறாங்க. இவங்களோட ஸ்ட்ரகிள் ஒன்று இருக்குது. இவங்களோட ஹேண்டில் பண்ணுறது எப்படி, இவங்களோட இருக்கிறது எப்படி, இல்லை பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க எப்படி வந்து கொஞ்சம் அங்கங்கே இம்பர்ஃபெக்டாக இருக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அதை எப்படி எடுத்துக்கிறது? எனிதிங் அதிகமா போச்சுன்னா ப்ராப்ளம் தான், அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது. பட் we have to understand it is a disorder. OCDன்றது வந்து obsessive compulsive disorder தான். அது வந்து அவங்க வேணும்னு பண்ணல, அவங்க ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவாங்க, அவங்களுக்கு ஆங்ஸைட்டி வந்துடும். ஏதாவது கோணலா இருந்துச்சு, திரும்பி இருந்துச்சு, மூடி திறந்து இருந்துச்சுன்னா they can't see that. அவங்களுக்கு வந்து அது பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஸோ ஓசிடில நாட் ஒன்லி தட், இது வந்து நீங்க சொல்றது சிஸ்டமேட்டிக்கா ஆர்கனைஸ்டா இருக்கிறது. இதுலயே கிளென்லினஸ் இருக்கு, திருப்பி திருப்பி போய் குளிப்பாங்க, திருப்பி திருப்பி கை கழுவாங்க. இன்னொன்னு செக்கிங் இருக்கு, போய் லாக்க திருப்பி திருப்பி தொங்கி பார்த்தெல்லாம் செக் பண்ணுவாங்க லாக் பண்ணியிருக்கோமா. அதே மாதிரி ஹோட்டல்ல சாப்பிட போனா அப்பப்போ காசு எடுத்து செக் பண்ணிட்டே இருப்பாங்க, அந்த காசு என்கிட்ட இருக்கா இல்லையான்னு. ஸோ இந்த மாதிரி ஓசிடிலேயே நிறைய கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஓசிடி வந்தவங்க ஆக்சுவலாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கூட இருக்கவங்களுக்கு தான் கஷ்டம்னு. கூட இருக்கவங்களுக்கும் கஷ்டம், ஆக்சுவலாக அவங்களுக்கும் கஷ்டம் தான். ஆனால் இது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆட்டிடியூடாகவும் சில பேர் சொல்கிறாங்க. ஐம் ஓசிடி பர்சன், எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு சில கேட்டகரியெல்லாம் இருக்குல்ல. அப்படி சொன்னாங்கன்னா அவங்க அதை மேனிபுலேட் பண்ணி ஃபேக் பண்ணிக்கிறாங்க. உண்மையா சொல்றவங்க அப்படி சொல்லவே முடியாது. அவங்க எப்படா நான் சரியாவேன் சொல்லுவாங்க, கிளினிக் வந்து எப்படியாவது சரி பண்ணிருங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா they know that they are struggling with it. அந்த ஃபீலிங்கோட அவங்க இன்னர் கான்ஃப்ளிக்ட்ல தான் இருப்பாங்க. அது இருந்தா இருக்கட்டும், இது இருக்க கூடாது. சோ அந்த ரெண்டு வாய்ஸும் உள்ள கேட்டு அப்ப கடைசி வரைக்கும் அவங்க இம்பர்ஃபெக்ட்டா அங்கங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்க முடியாதா? இல்ல, அவங்க இம்பர்ஃபெக்ஷன் போக முடியாது, பெர்ஃபெக்ஷனை குறைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். யூ டோன்ட் ஹேவ் டு பி சோ மச். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலுக்கு இத்தனை மணிக்கு போகணும், ஒரு பையனுக்கு ஓசிடி இருக்குன்னா அவன் வந்து இதை சரி பண்றன்ற பேர் வழியில அங்க ஸ்கூல் லேட்டா போவான். அப்ப ஸ்கூலுக்கு லேட்டா போயிட்டோம்னா அது ஒரு இம்பாக்ட் ஆகும். So the whole day he is getting lot of negativities-ன்றப்ப அவனால தாங்கிக்க முடியாது. அதுக்காக தான் இங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க, நான் சரி பண்ணி ஆகணும், இட்ஸ் ஹை டைம் அப்படின்னு. சரி பண்ணலாம், we can bring it under control with therapy. தெரப்பி பண்ணா அது சரியாகும். அது ஆங்ஸைட்டி ரிலேட்டட் தான். சோ ஆங்ஸைட்டியை சரி பண்ணாலும் இது கொஞ்சம் சரியாகும். இட்ஸ் ஆங்ஸைட்டி டிஸார்டர் தான். மேம், இப்போ வந்து இந்த சொசைட்டி நெக்ஸ்ட் லெவல் என்ரிச் ஆகணும் அப்படின்னா ஒரு காமன் அட்வைஸாக இந்த சொசைட்டிக்கு நீங்கள் சொல்ல வர்றது என்ன மேம்? We all should have some sense towards tomorrowங்க. எல்லாரும் கரண்ட் பத்தி தான் பாக்குறாங்க, இன்னைக்கு இப்போ அப்படின்னு, இந்த மொமெண்ட். அப்படி இல்லாம நாளைக்குன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு நம்ம இன்னில இருந்தே ட்ரெயின் பண்ணாதான் நாளைக்கு போக முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி குழந்தைங்களை மேனேஜ் பண்றதாகட்டும், இல்ல சொசைட்டி ஒருத்தவங்களை பாக்குறதாகட்டும், ஒதுக்குறதாகட்டும், நல்லது கெட்டது அந்த நார்ம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது இருக்குல்ல, அப்படி பார்த்தா எதுவுமே வந்து நார்மல் தான். ஏன் நம்ம சொசைட்டியா நார்ம்ஸ் போடுறோம், நீ இப்படி தான் இருக்கணும், நீ வெளியே வந்து ட்ரெஸ் பண்ணி தான் இருக்கணும், ஏன் அதை சொல்கிறோம்? அப்போ ஒரு நார்ம்ஸ் செட் பண்ணுறோம். இந்த நார்ம்ஸ் செட்டிங்கை எல்லாருக்கும் ரீச் பண்ணுறோமான்றது ஒரு பெரிய கேள்வியாகுது. ஸோ அவங்கவுங்க வந்து ஏன் இஷ்டத்துக்கு வாழ்வேன்னு சொன்னால் அங்கே அந்த நார்ம்ஸ் வந்து பிரச்சனை ஆயிடும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வில் ஹேப்பன் ஃபார் எனிபடி, எனி டைம், எனிவேர். இது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் பிகாஸ் அப்பா அம்மாவுக்கு இருக்கனால பிள்ளைக்கு வரணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒரு தடவை வந்துட்டனால திருப்பி வாழ்க்கையில் வந்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு கோபம் வரனால ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுனாலே அவங்க ஆங்கர் மேனேஜ்மெண்ட் தெரப்பிக்கு போயிடணும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா அது வந்து பேரபிளா இருக்கு, மேனேஜபிளா இருக்கு அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. ஆனா அவங்கள மீறி ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபீல் பண்றாங்கன்னா தே டெஃபினெட்லி நீட் ஆங்கர் மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அசர்ட்டிவ்னஸ் ரொம்ப முக்கியம். யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் யுவர் ரைட்ஸ். அதே மாதிரி சில பேருக்கு கில்ட் இருக்கும், சில பேருக்கு சின்ன வயசுல அபியூஸ் ஆயிருப்பாங்க, அதோட இம்பாக்ட் வளர்ந்ததுக்கு அப்புறம் வரும், அப்ப அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் வேணும். அதே மாதிரி ட்ராமா, PTSDன்னு சொல்லுவோம், ஒரு பெரிய ட்ராமாவை பார்த்துருப்பாங்க, அது
அப்படியே அப்பவே விட்டுருவாங்க, சின்ன பிள்ளை தானே பார்த்துச்சுன்னு. பட் அது உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு பிற்காலத்தில் வந்து ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜ் ஃபெயிலியர் கூட நிறைய வந்து அப்யூஸ்னால நடக்கும். சம்மன் ஹூஸ் அப்யூஸ்ட் வில் நாட் லைக் அ மேரேஜ் ரிலேஷன்ஷிப் இன் ஃபியூச்சர். ஓகே. அதே மாதிரி புரோக்கன் ஃபேமிலிலேருந்து வரவங்களுக்கு மேரேஜ் மேலே ட்ரஸ்ட் இருக்காது, யார் மேலேயுமே ட்ரஸ்ட் இருக்காது, மேரேஜ் மேலேயும் எப்பவுமே ஒரு பயத்தோடயும் இருப்பாங்க, நம்ப மாட்டாங்க, எது பண்ணாலும் இவங்க சும்மா ஃபேக் பண்ணுறாங்கன்ற மாதிரியே இருக்கும். அப்போ அது ரொம்ப நாளுக்கு தாங்காது. இந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அடிப்படையில் சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனையை நம்ம அப்பப்போ சரி பண்ணிட்டோம்னா முடிஞ்சிச்சு. ஓகே. ஆனால் அதை விட்டுட்டு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போனால் அவங்க என்ன நினைப்பாங்களோ இந்த ஒரு டேப்லெட்காக போகாமல் விட்டுட்டே இருந்தால் அது பெருசாக நோயில் போய் விடும். பிரச்சனை வேற, நோய் வேற. நோய்க்கு போயிடுச்சுன்னா அப்போ we need psychologist and sometimes even medication. ஓகே. ஓகே. இப்போ வெறும் பிரச்சனை லெவலில் வந்துட்டா கவுன்சிலிங், சைக்கோதெரப்பி, ஹிப்னோதெரப்பி இஸ் இனஃப். ஓகே. பட் நீங்கள் விட்டு நோயானா நீங்கள் அடுத்த லெவல் போகணும். இட் வில் டேக் லாங் டைம் அண்ட் அது எல்லாருக்கும் தெரிய வரும். ஏன்னா நீங்கள் லீவ் போடணும். ஸோ இட்ஸ் அ ப்ராசஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஸ்கூல் டைமில் கூட்டிகிட்டு வர பிள்ளைங்க சரியாயிடுவாங்க. சரியாயிட்டு நல்ல ப்ரொஃபஷனுக்கு போயிட்டு அப்புறமா வருவாங்க. ஓகே. எங்கேயோ நான் அவங்கள மீட் பண்ணுவேன், இல்லை வருவாங்க தேங்க்ஸ் சொல்ல வருவாங்க, இல்லை அவங்க வேற யாராவது கூட்டிகிட்டு வருவாங்க, ரெஃபர் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ பார்த்தா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வில் பி ஸோ பியூட்டிஃபுல். ஸோ ஸ்ட்ரீம்லைன் ஆயிருக்கும்னு சொல்ல வரீங்க? ஸ்ட்ரீம்லைன் ஆயிருக்கும், சேனலைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சோ அதை அவங்க ஓவர் கம் பண்ணி இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்றது அவங்கள வச்சு தான் நான் சொல்கிறேன் இவ்வளோ ஆணித்தரமா. ஸோ இட்ஸ் ப்ராக்டிகலி பாசிபிள் ப்ரொவைடட் நீங்கள் அந்த ஏர்லி டிடெக்ஷன் அண்ட் ஏர்லி எஃபர்ட் டேக்கிங் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பேரண்ட்ஸ்க்கு அந்த முக்கியத்துவம் அப்போவே தெரியுது. பொண்ணுக்கிட்ட பிரச்சனை இருக்குது, பையன்கிட்ட பிரச்சனை இருக்குது, நம்ம ஊரை பற்றிலாம் கவலைப்பட வேணாம், நம்ம போய் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சீக்கிரமே சரி பண்ணி நார்மலுக்கு வந்துடுறாங்க. ஓகே. இது அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க நினைக்கிறவங்க உள்ள வச்சு வச்சு அது பெருசா வெடிச்சதுக்கு அப்புறமும் வராங்க. ஆனா நமக்கு ட்ரீட்மெண்ட் will be difficult. It will take more time also. Okay. அதனால early detection is best. Previous generation, current generation and future generation and old generation எல்லாமே வந்து சொல்ற கம்ப்ளைண்ட் என்னன்னா இந்த சோஷியல் மீடியா பார்த்துட்டு அதை மாதிரி பண்றாங்க. எங்கள் பாட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் தாத்தா வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிகிட்டே இருக்காருன்னு ஒரு கம்ப்ளைண்ட். எங்கள் அம்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட். இது வந்து எப்படி மேம் தவிர்க்கலாம்? இது பரிணாம வளர்ச்சி தான். இப்போ எப்படி வந்து லிஃப்ட் இல்லாமல் பெரிய பில்டிங்ஸ் இல்லையோ அப்படின்னா பெரிய பில்டிங்ஸ் வராது. புரியுது. நம்ம லிஃப்ட்டை ஸ்டாப் பண்ணோம்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் வேணுன்றப்போ ஒரு விஷயம் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படி வந்தது தான் இந்த சோஷியல் மீடியா. பட் சோஷியல் மீடியாவில் ப்ராப்ளம் என்னன்னா நீங்களாக இருந்து யூஸ் பண்ணீங்கன்னா ப்ராப்ளமே கிடையாது. இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாதர்ஸ் டேனா அப்பா கூட போய் விதவிதமாக வீடியோ போடுறது காட்டுறாங்க. நம்ம என்ன நம்மளோட புரிதல்னா அது பாசிட்டிவ் தானே, அப்பா மேலே இருக்க பாசத்தை காட்டுறாங்கல்ல. அப்போ இது நிறைய பேருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்ல, அப்பாவை போய் மதிக்கணும், அப்பா கூட ஒரு பாட்டு எடுத்து போடணும்னு நினைக்கிறாங்கல்ல. பட் என்ன நடக்குது ரியாலிட்டியிலன்னா அது வரைக்கும் மட்டும்தான் காப்பி ஆகுது, அதுக்கப்புறம் இல்லை. அந்த ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த லெட்டர் எழுதுறதுல அந்த ரீலுக்காக காப்பி ஆகுது. கரெக்ட். பட் அது ரியாலிட்டியில் அப்ளை பண்ணுறாங்கன்னா பண்ணுறது இல்லை. அப்போ ஃபேக்கிங், எல்லாரும் ஃபேக் பண்றாங்க. அந்த சோஷியல் மீடியால போட்டுட்டு நான் ஒரு பொண்ணு அந்த ஹாப்பி மதர்ஸ் டேன்னு போட்டு அதோட மேக்கிங் வீடியோ போடுறாங்க. அந்த பொண்ணு வந்து அம்மா வந்து அம்மா கொஞ்சம் அழுமா, அம்மா கொஞ்சம் அழுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ ஃபேக்கிங். அப்ப அங்க உங்களுக்கு ஆக்சுவல் அங்க எமோஷன் தான் நமக்கு வேணும், அது மிஸ் ஆகுது. அந்த அம்மா சொல்றாங்க எனக்கு அழ வர மாட்டேங்குதுமா, அதை எடுத்து போடுறாங்க, அது ஒரு மில்லியன் வியூஸ் போகுது. ஆமா. ஸோ சோஷியல் மீடியான்றது பேசிக்காக ஒரு ஃபேக் வேர்ல்டு. ஸோ அப்போ அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்களா இல்லை கொஞ்சமாக வச்சுக்கங்கன்னு சொல்லுங்கள்? அவேர்னு சொல்கிறேன். அது ஃபேக் வேர்ல்டுன்னு தெரிஞ்சு பர்ஃபெக்ட். பி அவேர். அவ்வளோதான். நீங்கள் ஏன் அதை பர்சனலைஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அப்ளை பண்ண பார்த்து அரைகுறையாக அப்ளை பண்ணி இதெல்லாம் வேண்டாம். இன்னொரு விஷயம் when you spoke about சோஷியல் மீடியா, நம்ம ரீல்ஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா, அது வந்து ஒன்று ஒரு நாய்க்குட்டி பற்றி வரும், இன்னொன்று சோகமாக ஒரு சம்பவம் வரும், திடீர்னு சந்தோஷமாக ஒன்று வரும், ஒரு குழந்தை வந்து சிரிக்கும். இப்படி மாறி மாறி பண்ணுறப்ப your mood is so oscillated. Spectrum of emotions. ஆமா, அது that could lead to problems. இது வந்து ரீசெண்டா ஒரு ஸ்டடியில கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அந்த shifting the emotions டக்கு வந்து உங்களுக்கு mentally it could lead to problems. Okay. Between 18 to 35 இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க ஆன்சைட்டி ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, பால்பிட்டேஷன் வருது, ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய ஆன்சைட்டி லெவல் கம்மி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அவங்களுடைய ஆட்டிடியூடை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும்? நீங்கள் சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ்க்கு 2 முக்கிய காரணம் இருக்குது. ஆசச் நீங்கள் சொன்னது ஒரு கேள்வி. சமீபத்தில் அதிகமானதுக்கு இன்னொரு காரணம் இந்த வேக்சினேஷனும் ஒரு ரீசன்னு சொல்கிறாங்க.
ஓ அது வந்து we need to study more on that. பட் அதோடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து நிறைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், இமோஷனல் ப்ராப்ளம்ஸ், இமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி எல்லாமே வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. மெமரி லாஸ் கூட நிறைய வருது யங்ஸ்டர்ஸ்க்கே. ஓகே. கோவிட் வேக்சினுக்கு அப்புறம் ஓகே வருதுன்னு சொல்றாங்க. இப்போ நீங்க கேட்ட கேள்வி வந்து ஆஸ் ஐ டோல்ட் யூ, இந்த ஜென்ரேஷன் மாறும்போது அந்த அப்ரிங்கிங் ஸ்டைலும் மாறுது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த பேம்பர்டு சைல்டு. சரி, அந்த காலத்தில் வந்து 2 காரணம். ஒன்று, ஓவர் ப்ரொடெக்டிவ்க்கும் இப்போ ஏன் அவசியப்படுதுன்னா அப்யூஸ் எல்லாம் ஜாஸ்தி இருக்குது, பிள்ளைங்களை வெளியே அனுப்பவும் முடியல. 2வது, பிள்ளைங்களை அனுப்பணும்னு பெற்றோர் நினைக்கிறது இல்லை, நான் பண்ணுறேன் உனக்காக, உனக்கு என்ன வேணும் நான் போய் வாங்கிட்டு வரேன், அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. 3வது, குழந்தைங்கள ஒரு குழந்தை 2 குழந்தை தான் இருக்குது. கரெக்ட். ஸோ தே ஆர் ட்ரீட்டட் வெரி ப்ரெஷியஸ். அவங்கள ரொம்ப வேல்யூ பண்ணுறாங்க. அப்போ அந்த வேல்யூ கிடைச்ச ஒருத்தவங்களுக்கு வெளியே அந்த வேல்யூ கிடைக்கலன்னா அவங்களால அதை ஏற்றுக்க முடியாது. they get totally dejected. அதுவும் வந்து ஒரு முக்கிய காரணம். ஸோ இந்த 18 to 35 இந்த ஃப்ரேம் தான் அந்த ஏஜ்குள்ளே வரவங்க. அவங்களுக்கு சின்ன விஷயம் கூட ஏமாற்றத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. ஒரு ஏமாற்றம் அடைஞ்சா ஒன்று யூ கேன் ஜஸ்ட் ஸ்னப் இட், பார்த்துக்கலாம் அப்படின்னு போகலாம். அப்படி இல்லைன்னா சீரியஸாக ஏன் எனக்கு இது நடந்துச்சுன்னு ஸ்டடி பண்ணலாம். பட் இந்த 2யும் பண்ணாமல் ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துகிட்டு என்னை இப்படி பண்ணிட்டான், இனி நான் அவனை பழி வாங்கணும், இல்லாட்டி நான் உயிரை கொடுத்து அவனை பழி வாங்கணும் அப்படிலாம் நினைக்கிறது வந்து இந்த ஜென்ரேஷனில் நடக்குது. கிரட்ஜ் வந்து அதிகமாக இருக்குது, கிரட்ஜ் அதிகமாக இருக்குது, ரிவெஞ்ச் அதிகமாக இருக்குது. நீங்கள் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, ஒரு டிரைவிங் சென்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு வன்மம் இருக்குது. அப்போனா யூ ஆர் சேயிங் தட் சோஷியல் இன்டெலிஜென்ஸ், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஆர் ரெடியூசிங்னு சொல்ல வரீங்களா? எஸ். ஏன்னா உங்களுக்கு ஐக்யூ ஜாஸ்தி ஆகிட்டு போகும்போது இதெல்லாம் குறையுது. ஓகே. யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட், யூ நோ ஹவு டு earn money, how to make money, how to create new things. ஒரு புது எக்யூப்மெண்ட், ஒரு சப்பாத்தி பண்ணுறதுக்கு எனக்கு எக்யூப்மெண்ட் கிரியேட் பண்ணுவேன், நான் போய் நின்று சுட வேணாம், அந்த மாதிரி லகு பண்ணுறதுக்கு தெரியுது. ஆனால் மனிதாபிமானத்தை அப்ளை பண்ணுறதுக்கோ இல்லை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கோ தெரிய மாட்டேங்குது, இருக்க மாட்டேங்கிறாங்க. யாருமே ஹார்ட் ஒர்க் பண்ண இப்போ தயாராக இல்லை. ஸோ ஹியூமனிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அது உண்மை, ரொம்ப கசப்பான. பட் இட்ஸ் நாட் அ வெல்கமிங். டெஃபினட்டாக இட்ஸ் அ வெரி சேட் திங் ஆஃப் திஸ் ஜென்ரேஷன். பிகாஸ் அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் இன்னும் வந்து அது தேஞ்சிக்கிட்டே போகும். இன்னும் லைட்டராக ஹியூமனிட்டிக்கு மீனிங் வந்து டிக்ஷனரி தான் பார்க்குற மாதிரி ஆகிடும். நீங்கள் இப்போவே ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ரோட்டில் போயிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா யூ வில் ஃபைண்ட் இட். யங்ஸ்டர்ஸ் போக 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 அந்த ஹியூமனிட்டியோ எம்பத்தி, அடுத்த கஷ்டம் வந்து ஐயோ அவனுக்கும் வலிக்கும்ல அப்படின்ற எண்ணமே இல்லை. அதுவும் பிரச்சனை, எனக்கு வலிக்க கூடாது, அவ்வளவுதான். அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. இது நான் வந்து இந்த சின்ன பசங்க கிட்ட பேசும்போது ஐ கேன் ஐடென்டிஃபை தட். உன் ஃப்ரெண்டு தானே, நீ கொடுக்க வேண்டியதானே, அதை அவன் எடுத்துட்டு வரணும், வை ஷுட் ஐ அப்படின்றது வருது. ஸோ ஷேரிங்கோ, கேரிங்கோ, அஃபெக்ஷனோ, ஒரு இமோஷனல் அட்டாச்மெண்ட்டோ எதுவுமே இல்லை. இது வீட்லேயும் அப்ளை ஆகும். இப்போ பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, என் பையன் ரொம்ப சாமர்த்தியமாக வளர்றான்னு. கிடையாது, கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அது பூமராங் மாதிரி இவங்களுக்கும் காட்ட போகுது. பட் அது அவங்க தே நாட் அவேர். ஸோ அது நிறைய பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் கிளாஷ் வருது, டீனேஜ்ல வருது. அப்ப அவங்களோட ஆட்டிடியூடே கம்ப்ளீட்டா வேறையா இருக்கு. இது வந்து அடிப்படையில மாற்ற வேண்டிய விஷயம். திடீர்னு வந்து ஒரு 17 வயசு பையனை நீ மாறினா எப்படி அவன் மாறுவான்? கஷ்டம் தான். அவன் ஹீஸ் யூஸ் டு இட். எனக்கு இது வேணும், அவ்வளவுதான். இவ்வளோ பேரை, இவ்வளோ ப்ரெஷரு, இவ்வளோ ஸ்ட்ரெஸ் வரவங்கள நீங்க ஹேண்டில் பண்றீங்க. நீங்க எப்படி மேம் ஹேண்டில் பண்றீங்க ப்ரெஷரை? இல்லை, இது வெரி சப்ஜெக்டிவ்ங்க. இது எல்லாருக்கும் அப்ளிகபிளான்னு எனக்கு தெரியல. நான் சொன்ன அதே பேரண்டிங் எனக்கும் அப்ளிகபிள் தான். ஸோ என்ன சின்ன வயசில் வளர்த்த விதம்னு இருக்குது. ஸோ என்னுடைய பேஷன் டுவர்ட்ஸ் த ப்ரொஃபஷன் இருக்குது. அண்ட் இதெல்லாம் தாண்டி நான் ஒரு விஷயத்தை கேட்கும்போது நான் எப்படி அதை பார்ப்பேன்னா, இட்ஸ் அ கேம் ஃபார் மீ. இதை நான் வந்து ஐ ஷுட் கம்ப்ளீட் இட். தட்ஸ் ஹவ் ஐ டேக் இட். இது வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ்க்கு நீங்க ஒரு கேஸ் கொடுத்தீங்கன்னா he has to finish it, இல்லாட்டி அவர் ரெஸ்ட்லெஸ் ஆயிடும். சோ மைண்ட்லயே ஆர்க்கிடெக்சர் வந்து வர்க் ஆயிட்டே இருக்கு. ஆமா, எனக்கு வந்து இப்போ இத நான் எப்படி சரி பண்ணனும், இவங்க வெளிய போயும்போது இவங்க சரியா இருக்கணும். சோ what should I do for it? So அப்ப you don't take it as a pressure. I cannot. If I do that I won't. So அது ப்ளஷரா தான் வந்து ஆமா எடுத்துப்பீங்க. இத வந்து என்ன நம்பி வந்துட்டாங்க. ஓகே. அந்த இடத்துல I have to see them smile. அப்பதான் எனக்கு அந்த immediate gratification. பட் அதையும் வந்து உங்களுடைய பவுண்டரிஸை புஷ் பண்ற மாதிரி ஒரு தருணம் வந்திருக்கும்ல, அப்ப எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுவீங்க? அது வந்து இப்போ நியர்லி 20 இயர்ஸ் ஆக போகுது நான் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணி. எனக்கு ஆரம்பத்துலயும் வந்ததில்லை, இப்பவும் வரல. ஏன்னா எனக்கு இன்னேட் குவாலிட்டி அது காட்ஸ் கிஃப்டா இல்ல பெரியவங்களுடைய பிளெஸிங்ஸான்னு தெரியல. எனக்கு வந்து அந்த ப்ரெஷர் நான் எடுத்ததில்லை. பட் அஃப்கோர்ஸ் தேர்ஸ் லாட் ஆஃப் நெகட்டிவிட்டி. அது ஐ கேன் ஃபீல் இட். ஏன்னா இப்போ ஒரு பீரியடுக்கு அப்புறமா நமக்கு எனர்ஜி சென்ஸ் பண்ண முடியும்.
அந்த நெகட்டிவ் ஷேரிங்ல வந்து அது தெரியும், ஒருத்தவங்க என்ன இன்டென்ஷன்ல பக்கத்துல வராங்கன்னு தெரியும். கொஞ்சம் இது கொஞ்சம் ESP மாதிரி இருக்கும்னு வைங்களேன். புரியுது. வந்துரும் அது ஓவர் த பீரியட். ஓகே. ஸோ ஒரு பீரியடுக்கு மேலே நம்மளால சென்ஸ் பண்ண முடியும் ஒருத்தவங்க நெகட்டிவாக பாசிட்டிவாக, எவ்வளோ பாசிட்டிவாக இருக்காங்க எவ்வளோ நெகட்டிவாக இருக்காங்க. அஃப்கோர்ஸ் இங்கே வரவங்க நெகட்டிவாக தான் வருவாங்க, நோ டவுட் இல்லை. அப்போ என்னால் வந்து அந்த பவுண்ட்ரி வரையவும் முடியுது, அதை எடுத்துக்காமல் இருக்கவும் முடியுது. பட் அதை மீறியும் சம்டைம்ஸ் ஒரு போராட்டம் இருக்கும். ஆமாம், தே வில் ட்ரை டு புஷ் இன் த நெகட்டிவிட்டி ஸோ மச் ஆன் டு யூ. ஸோ யூ மஸ்ட் ஹாவ் த என்ன சொல்கிறது, ஒரு கெப்பாசிட்டி டு புஷ் இட் அவுட். ஆமாம், அது அது பை நேச்சர் வந்துருச்சு, அதுவாக வந்துருச்சு. இன்னொன்று டீஸ்ட்ரெஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப குழந்தைத்தனமாக கூட இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி காம்ப்ளிகேட் பண்ணிக்காம இருந்தாலே லைஃப் அழகாக இருக்கும். ஸோ நான் வந்து சின்ன சின்ன அழகான விஷயங்கள் பண்ணுவேன். திடீர்னு ஸ்ட்ரெஸ் ஆனால் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், திடீர்னு ஸ்ட்ரெஸ் ஆனால் ஷாப்பிங் போவேன். ஸோ இது இவ்வளவு தான் டீஸ்ட்ரெஸ் பண்ணுறது. ஆனால் நிறைய பேர் அது தெரியாமல் காம்ப்ளிகேட் பண்ணிக்குவாங்க. ஸோ உங்களோட நெகட்டிவ் எனர்ஜியை நீங்கள் டீஸ்ட்ரெஸ் பண்ணுறது, அதுதான் நம்ம ப்ரொஃபஷன். சம்டைம்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்பாங்க, why are you taking so much of negativity? இதுக்கு விலையே கிடையாது, நீ பண்ணுற வேலைக்கு வந்து விலை கிடையாது, ஏன்னா நீ அவ்வளோ நெகட்டிவிட்டியை ரிசீவ் பண்ணுறியே, இட் will affect you இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இட்ஸ் அ வெரி சென்சிபிள் கொஸ்டின். அப்போ நான் என்ன சொல்வேன், இது என்னுடைய ஆசைப்பட்ட ப்ரொஃபஷன். அண்ட் அங்கே சரி பண்ணனா the gratification I get is very big. ஃபீஸுக்கு தாண்டி எனக்கு அது பெரிய விஷயம். அண்ட் ஐ நோ தட் ஐ எம் இன் த வார் ஃபீல்ட். எனக்கு தெரியும் இதான் இது நடக்க போகுதுன்னு தெரியும். ஸோ ஐ எம் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட் அண்ட் ஐ எம் எக்யூப்ட் ஃபார் இட் அப்படின்னு சொல்லுவேன். அந்த வகையில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். மேம், அப்போ ஒரு பர்சனல் லைஃப்பையும் ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்டு பேசுகிறாங்கன்னா நீங்கள் எப்படி மேம் ஃப்ரெண்டாக பார்ப்பீங்க, சப்ஜெக்டாக பார்க்காம? என்ன பிரச்சனைனா எல்லாருமே என்ன சைக்காலஜிஸ்ட் ஃப்ரெண்டாக பார்க்கவே ஃப்ரெண்டு கூட வந்து அவங்க பிரச்சனை பேசுவாங்க. பட் அஃப்கோர்ஸ் அது பழகி போச்சுன்னு வைங்களேன். ஏன்னா அவங்க நம்மளை அகைன் நம்பி தானே வராங்க. யூ குட் அட் இட், வை டோன்ட் யூ கிவ் மீ சம் அட்வைஸ் அப்படின்னுவாங்க. அதில் எங்கே போனாலுமே உடனே அவங்க பிரச்சனையை சொல்லுவாங்க தான். ஸோ நான் வந்து வேற ட்ரா மை பவுண்டரிஸ். ப்ரொஃபஷனலிசம் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் எனக்கு ஃபீஸ் பே பண்ணுறீங்கன்னா ஐ எம் டீம் டு கெட் இன் டு த சப்ஜெக்ட். அதர்வைஸ் இட்ஸ் அ ஃப்ரெண்ட்லி டாக், இட்ஸ் அ சிட் சாட், அவ்வளோதான். ஸோ அங்கே தான் என்னுடைய ப்ரொஃபஷனலிசம் வருது. ஸோ யூ ஆர் taking my time, you are paying me for that, and yes I am providing you my profession. அந்த டைம் எடுக்கிறதுனால எனக்கு அந்த பவுண்டரி வரைய முடியுது. இல்லாட்டி எங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரன்ஸ்னு ஒன்று இருக்கு எங்க சப்ஜெக்ட்ல. அதாவது getting carried away, transparency, getting carried away with the patient. emotionally, personally அது நடக்கக்கூடாது. எங்களுடைய கிரைட்டீரியால அது நடக்க, கோட் ஆஃப் எத்திக்ஸ்ல நடக்கக்கூடாது. அதனால உண்மையிலே இதெல்லாம் ஃபாலோ பண்றவங்களுக்கு எங்களுக்கு தெரியும். இப்போ அந்த பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கஷ்டமா இருக்கும், என்ன டாக்டர் ஃபீஸ்லாம் வாங்குறாங்க, ஃப்ரெண்டா இருந்துட்டு போலாமேன்னு. அதை நாங்கள் பண்ணக்கூடாது. புரியுது. ஏன்னா அதை நாங்கள் பண்ணோம்னா இட் டசன்ட் ஒர்க். அதே மாதிரி எங்கள் ஏரியாவுக்கு வந்தால் தான் நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்க முடியும். we can't go to another person's house and do. இதெல்லாம் வந்து ஏன்னா ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு scientific background இருக்கு. So your attention will go down. You don't attend to that person. You don't obey or abide to what they say. See, நம்ம யாரையும் பிரெயின் வாஷ் பண்ண போறது இல்லை, யாரையும் பிளைண்டா நீ இதை பண்ணணும்னு சொல்ல போறது இல்லை. ஆனா அவங்கள திங்க் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு கிளினிக்கல் செட்டிங் இருந்தால் தான் அது பாசிபிள் சொல்றீங்க. ஃப்ரெண்ட்லியா நம்ம பண்ணோம்னா இட் டசன்ட் ஒர்க். ஃபேர் எனஃப். அதனால சில ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாலே அந்த பிரச்சனை பாதி ஹேண்டில் பண்ணிடலாம். மீதி ஆஸ் ஐ டோல்ட் யூ இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ் அண்ட் இட்ஸ் பர்சனல் ட்ரெயிட்னு தான் நான் சொல்லுவேன். நைஸ். தேங்க்யூ மேம். இவ்வளோ நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி கொஷின்ஸ்க்கெல்லாம் ரொம்ப அழகாக ஆன்சர் சொல்லி எங்கள் வியூவர்ஸ்க்கு வந்து என்கரேஜாக வச்சுருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். மோஸ்ட் வெல்கம். தேங்க்யூ மேம்.